ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை மீண்டுமாய் கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் சமூகத்தில் மீண்டும் சபையாருக்கு நான் வளர்ந்த சபை கொடுக்க கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். ஆமென். நம்ம இந்த நாளுக்கு தியானத்துக்காக கர்த்தருடைய வார்த்தைக்காக எடுத்துக்கொண்ட பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1-10 வரை. அவர் எரிகோவிலிருந்து பிரவேசித்து அதன் வழியாய் கடந்து போகையில் தலைவனும் ஐஸ்வர்யனுமாயிருந்த சகேயு எண்ணப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடே அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யமானுமாய் இருந்த சகே எனப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். சகே யாரு? அவன் ஒரு ஆயக்காரன். ஆயக்காரனா வரி வசூல் செய்கிறவங்க. நம்ம பால்வாடியில் ஆயாக்காரங்க இருக்கிறாங்க, அந்த ஆயாங்க இல்லை, இவங்க வந்து ஆயக்காரர். என்னது? ஆயக்காரர் வேற, ஆயாமார்கள் வேற. நிறைய ஆயாமார்கள் தூங்கிட்டே கேட்கறதுனால என்ன சகையெல்லாம் ஆயா வேலை செய்வாங்களான்னு நினச்சி கேட்டிருப்பாங்க. என்ன வேறு அவரு என்ன வேலை செய்கிறாரு? ஆயக்காரர் அப்படின்னா இங்கிலீஷில் நல்லா இருக்குது, டேக்ஸ் கலெக்டர் அப்படின்னு நல்லா இருக்குது. ஆனால் தமிழில் என்ன பண்ண முடியல, அது ஆயக்காரன் தான் இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இந்த ஆயக்காரராக யார் இருக்கிறா? சகை. இவர் யாரு? ஐஸ்வர்யவான். யாரு? யாரு? ஐஸ்வர்யவான். இவர் இந்த எரிகோ பட்டணத்தில் வசிக்கிறார். இந்த எரிகோ பட்டணத்தின் ஐஸ்வர்யவானாக இருந்தார். ஆயக்காரராக மாத்திரம் இல்லை, இவர் தான் எல்லா ஆயக்காரருக்கும் தலைவன். ஒரு பட்டணத்துக்குள்ளே நுழையும் போதே அந்த பட்டணத்துக்கு பட்டணனாவே ஒரு பெரிய ஆள் இருப்பாங்க. அது அப்படி ஒரு ஒரு நபராக இருந்தவர் தான் யாரு? இந்த சகை. பெரிய மனுஷன்தான், ஐஸ்வர்யவான் தான், நல்ல தலைவனாக தலைமை தூமத்தில் இருந்தவருக்கு ஒரு ஆசை வருது. என்ன ஆசை? வசனம் 3 வாசிங்க. இயேசு எப்படிப்பட்டவர்? எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. இயேசு எப்படிப்பட்டவர்? அவ்வளவுதான், அதான் ஆசை. என்ன ஆசை? என்ன ஆசை? இயேசு எப்படி இருக்கார்? அவ்வளவுதான். என்ன ஆசை? இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவர் ஏன் பார்க்க போனாரு? எதுக்கு பார்த்தாரு? எதுக்காக அது அந்த விருப்பம் வந்துச்சு? எதுவுமே அந்த பைபிளில் குறிப்பிடப்படலை. ஆனால் ஒரு ஆசை இருந்தது, இயேசுவை என்ன பண்ணணும்? பார்க்கணும், எப்படியாவது பார்த்துடணும்னு ஒரே ஒரு ஆசை யாருக்குள்ள? சகேயுக்குள்ள இருந்தது. அதனால தான் வசனம் 4 வருது. அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இவர் யாருக்குள்ளனா இருக்கிறதுனால ஜனத்து கூட்டத்துக்குள்ள என்ன பண்ண முடியாது? இயேசுவை பார்க்க முடியாது. ஆனால் என்ன பண்ணணும்? இவரை பார்க்கணும். என்ன பண்ணணும்? இயேசுவை பார்க்கணும். ஆனால் இவரால் என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. அதனால என்ன பண்ணுறாரு? வசனம் 4 பிரயாசப்படுறாரு. ஓடி எங்கே போகிறாரு? காட்டத்தி மரத்தில் ஏறினார். எங்கே போய் ஏறுறாரு? காட்டத்தி மரத்தில் ஏறி நின்று இப்போ இயேசு வருகிறதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். இப்போ இந்த ஆயக்காரன் அப்படின்னா நம்ம டேக்ஸ் கலெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த டேக்ஸ் கலெக்டர் அப்படின்னா யூதர்களுக்கு இந்த டேக்ஸ் கலெக்டரை பார்த்தாவே ஒரு வெறி ஏறும். எங்கேருந்து ஏறும்? அடி வயிற்றுலேருந்து வரும். ஏன்னா எல்லா வரியும் என்ன பண்ணுவாங்க? இந்த டேக்ஸ் கலெக்டர் ரோமருக்கு தனியாக, இந்த யூதர்களுக்கு இந்த என்னது இந்த சைடு இருக்கிறாங்க ரிலீஜியஸ் என்னது பிரதான ஆசை, இவர்களுக்கெல்லாம் தனித்தனியாக என்ன போகிட்டே இருக்கும் வரி.
அந்த நாட்களில் ஒரு டேக்ஸ், ஒரு அந்த வரி வசூலை பார்த்தாவே, கடன்காரனை பார்த்தா நமக்கு என்ன பயம் வரும், ஆனால் வரி வசூலை பார்த்தா இவங்களுக்கு என்ன வருது, ஒரு கோபம் வருது. அதனால் இந்த ஆயக்காரரை பார்த்தாவே யூதர்களுக்கு என்ன பிடிக்காது, யாரை பிடிக்காது, ஆயக்காரரை பிடிக்கவே பிடிக்காது. அதனால தான் நிறைய இடத்துல வேதத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது சொல்கிறாங்க, ஆயக்காரரும் பாவியும். இப்போ இந்த பாவியை யாரோட ஒப்பிட்டு பேசுகிறாங்க அப்படின்னா, ஆயக்காரர். யார் யார் வாலிபர்கள், யார் ஆயாக்காரங்கள்ல, ஆயக்காரர் யார், சத்தமா ஆயக்காரர். இந்த ஆயக்காரரை பார்த்தா யாருக்கு கோபம் வரும், யூதர்களுக்கு கோபம் வரும். ஏன், இவர்கள்ட்ட இருந்து எப்படியாவது ரோம அரசாங்கம் என்ன பண்ணும், இந்த தலைவர்கள்ட்ட பார்த்து சொல்லுவாங்க, எல்லார்கிட்டையும் நீ என்ன வாங்கி தான் ஆகணும், வரி வாங்கி தான் விடவே. அதனால் இந்த ஆயக்காரங்க எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க, அடிச்சாதான் என்ன பண்ணிடுவாங்க, வரியை வாங்கி கொண்டு போயிடுவாங்க. அதனால் இந்த யூதர்களுக்கு யாரை பிடிக்கவே பிடிக்காது, ஆயக்காரரை பார்த்தா பிடிக்காது. இப்போ ஏற்பட்ட சூழ்நிலை தான். இப்போ ஏசு என்ன பண்ணிருக்கிறாரு, எங்கே வந்து கொண்டிருக்கிறாரு, எரிகோவுக்கு நோக்கி என்ன பண்ணிருக்கிறாரு. இந்த எரிகோவில் யார் இருக்கிறா, சகேயுங்கிற ஒரு ஆயக்காரர் என்ன பண்ணுறாரு, ஆயக்காருக்கு தலைவன். எல்லாம் அவர் தலைவர் தான் எல்லாம் இருந்தாலும், எங்கே போய் குழுன்னு ஏறி என்ன பண்ணுறாரு, மரத்தில் உட்காந்து இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, இயேசு வருகிறதுக்காக காத்து கொண்டிருக்கிறார். வசனம் 5 வருது, இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகேயு நினைச்சா நம்ம தான் என்ன பண்ண போறோம், இயேசுவை பார்க்க போறோம். நம்ம தான் என்ன பண்ண போறோம், இயேசுவை மரத்தில் ஏறி பார்க்க போறோன்னு நினைச்சு என்ன பண்ணிட்டு இருக்கிறான், மரத்தில் அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனா இப்போ ஏசு என்ன சொல்றாரு, நீ மரத்தில் ஏறதுக்கு முன்னாடி உன் வீட்டுக்கு வரணும்னு யார் பிளான் பண்ணியிருக்குதா, ஏசு என்ன பண்ணியிருக்காரு. அதனால ஏசு அவனை பார்த்து சொல்றாரு, சகேயுவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் என்ன பண்ணணும், தங்க வேண்டும். இப்போ ஏசு யாரோட வந்து கொண்டிருக்காரு, நான் தனியாக வரமாட்டார், தனியாக வர முடியாது. எல்லா கூட்டம் யூதர்கள் என்ன யாரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க, இயேசுவை. இப்போ எல்லாரும் இயேசு, இப்போ ஆயக்காரரை பார்த்தா எல்லாத்துக்கும் என்ன வரணும், வீட்டில் போய் சாப்பிட தோணுமா, என்ன வரும், என் வீட்டை அழிச்சு என் சம்பாத்தியத்தை பாதிப்பிடுங்க, நீ எப்படிடா இருப்ப அப்படின்னு ஒரு கோபம் வர சூழ்நிலையில் ஏசு அந்த சகையை பார்த்து சொல்றாரு, இன்றைக்கு நான் உன் வீட்டில் என்ன பண்ண வேண்டும், தங்க வேண்டும். இப்போ எல்லாரும் அவனை பாவி, அவன் துரோகி, அவன் என்ன பண்ணுறான், யூதர்களுக்கு துரோகம் செய்யறான், ரோமா ராஜ்யத்துக்கு அவன் சாதகமாக இருக்கிறான்னு எல்லாரும் அவனை பாவின்னு சொன்னாலும் இயேசு பேர் சொல்லி கூப்பிட்றாரு, என்னது, சகேயு. சகேயுன்னா அர்த்தம் என்ன தெரியுமா, நீதின்னு அர்த்தம். என்னது, எல்லாரும் பாவின்னு சொல்லும் போது இயேசு சொல்றாரு நீதிமான் அப்படிங்கிறார். என்ன சொல்றாரு, அதான் மற்றவர்களுக்கும் நமக்கும் நம்ம ஆராதிக்கிற தேவனுக்குள்ள வித்தியாசம். மற்றவங்க பார்க்குற மாதிரி என்ன பண்ண மாட்டான், ஒரு நாளும் ஏசு என்ன பண்ண மாட்டார், பார்க்க. மற்றவங்க உங்களை பாவின்னு சொன்னாலும் இயேசு, நீ எந்த சூழ்நிலையிலும் நீங்களும் நானும் அவருக்கு யாரு தான், பிள்ளை தான். அதனால தான் அவனை பேர் சொல்லி என்ன சொல்றாரு, சகேயுவே சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் என்ன பண்ண வேண்டும், தங்க வேண்டும். இயேசு அழகா சொல்லி முடிச்சிட்டாரு. இப்போ எல்லாரும் யார் மேல கோபமா இருந்தாங்கன்னா, இந்த ஆயக்காரர் மேல கோபமா இருந்தாங்க, அவனை பார்த்தா கோபமா இருந்தாங்க. இப்போ இயேசு இந்த வார்த்தையை சொன்ன உடனே இந்த கோபம், இந்த எரிச்சல், மூர்க்கம், முறுமுறுப்பெல்லாம் இப்போ யாரை நோக்கி போயிட்டு இருக்குது, இயேசு நோக்கி. அதான் அடுத்த வசனம் வருது 7. அதை கண்ட யாவரும் இவர் பாவியான யாரு, சகேங்கிற பாவியான மனுஷனிடத்தில் தங்குமடி போனார் என்று இயேசுவின் மேல் முறுமுறுத்தார்கள். தேவன் மேலே என்ன பண்றாங்க, முறுமுறுக்கிறாங்க. எதுக்கு, சகேயு வீட்டுக்கு யார் போனது, ஏசு போக கூட இல்லை, நான் உன் வீட்டில் என்ன பண்ண போறேன், தங்க போறேன். இப்போ சகேயு என்ன பண்ணவில்லை, இயேசுவை நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க, நான் பாவம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிங்க, எதுவும் இயேசு என்ன பண்ணவில்லை, கூப்பிடவே இல்லை.
ஆனால் இந்த சகேயுக்குள்ள ஒரு ஆசை, இயேசுவை பார்க்கணும், அதுதான் ஆசை. ஆனால் இயேசு சொல்கிறாரு, நான் உன் வீட்டில் என்ன பண்ண வேண்டும், தங்க வேண்டும். இது வந்து யூத கலாச்சாரத்தில் இது நார்மலான காரியம் என்ன பண்ண கிடையாது. இப்படி ஒருத்தங்க என்ன பண்ண சொன்ன, எந்த போதகர், இவர் இயேசு யாருன்னா ரபி போதகர், எந்த போதகரும் என்ன பண்ண மாட்டாங்க, இப்படி ஆயக்காரர் வீட்டில் போய் தங்க மாட்டாங்க, அப்படி தங்கவும் கூடாது. இதுதான் யூதர்களுடைய வழக்கம். ஆனால் வழக்கத்துக்கு மாற இயேசு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு சகையை பார்த்து, நான் அவன் வீட்டில் என்ன பண்ண வேண்டும், தங்க வேண்டும். அந்த ஆயக்காரர் மேலே, இந்த சகையை மேலே இந்த கோபம் யார் மேலே திரும்பினது? இப்போ இயேசு மேலே திரும்பினது. அதனால தான் ஏசாயா 53:4 சொல்லுது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். எல்லாரும் ஒரு மனுஷனை பார்த்து பாவி பாவி, இவன் துரோகி, இவன் தேசத்துக்கு, இவன் நாட்டுக்கு, இந்த பட்டணத்துக்கு இவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், துரோகம் செய்யறான்னு எல்லா மனுஷனும் வெறுத்து அவனை ஒதுக்கும் பொழுது, அவனை பார்த்தவனே கோவம் வரும்போது, இயேசு மாத்திரம் அவனை பார்த்து சொல்றாரு, நீ நீதிமான். அவன் மேல் இருக்கிற அக்கிரமம், அவன் மேல் இருக்கிற பாவம், அவன் மேல் இருக்கிற துக்கங்களை இப்ப யார் ஏற்றுக்கொண்டது? இயேசு ஏற்றுக்கொண்ட. அதனால தான் வசனம் 6 சொல்லுது, அவன் சந்தோஷத்தோட இயேசுவை கூட்டி கொண்டு வீட்டுக்கு போனான். இன்னைக்கு நாம வீட்டுக்கு இயேசு சந்தோஷத்தோடு இருக்கிறனா, நம்ம சாதாரணமாக இல்லை, நம்ம மேல் இருக்கிற அக்கிரமம், நம்ம மேல் இருக்கிற பாவம், நம்ம செய்த பாவங்கள், நம்ம செய்த அக்கிரமங்கள் யார் மேலே சுமந்திருக்குது? இயேசுவின் மேலே சுமந்திருக்குது. அதனால ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாது, இந்த காரியத்தை, இந்த ரட்சிப்பை என்ன பண்ணிடக்கூடாது, மறந்து போயிட. இந்த சந்தோஷம் நமக்கு சும்மா கிடைச்சது இல்லை. ஏசு வீட்டுக்கு வர்றாருன்னு இப்போ சகையை எல்லா மனுஷனும் யாரை விட்டுட்டாங்க? சகையை விட்டுட்டாங்க. இப்போ யார் பக்கம் திரும்பி இருக்கிறாங்க? ஏசு பக்கம் திரும்பி இருக்கிறாங்க. நம்ம மேல இருக்கிற கோபம், எரிச்சல் எல்லாம் யார் மேலே திரும்பி இருக்கிறது? நம்மளை ஏற்றுக்கொண்டதுனால, துரோகியா இருந்த நம்மளை ஏற்றுக்கொண்டதுனால தான் நம்ம மேல இருந்த துரோகம், நம்ம மேல இருக்கிற அக்கிரமம், பாவங்கள் எல்லாம் இயேசுவின் மேலே வந்திருக்குது. நான் அதெல்லாம் நம்ம மேல் இருக்கிற, நம்ம கொடுக்குற ரட்சிப்பையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஒரு நாள் அற்பமாக என்ன பண்ணிடக்கூடாது, எண்ணிடக்கூடாது. நான் இப்படி யோசித்தேன், ஒருவேளை இயேசு மாத்திரம் அங்கே நிற்காம இருந்திருந்தா, இயேசு மாத்திரம் அந்த அண்ணாந்து நோக்கி சகையை பார்க்காம இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? அன்னைக்கு அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்திருக்காது. இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு ரட்சிப்பு இருக்குன்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கணும்னா, நம்மளை யார் பார்த்தது? இயேசு பார்த்து நம்மளை எப்படி கூப்பிட்டாரு? எல்லாரும் போல நம்மளை பாவின்னு கூப்பிட்டாரா? எல்லாரும் கூப்பிட்டது போல நம்ம துரோகின்னு கூப்பிட்டாரா? எல்லாரும் நம்முடைய கீழ்த்தரமாக நடத்தின பொழுது அதே சாயலோட வந்து கூப்பிட்டாரா? நம்மளை எப்படி கூப்பிட்டாரு? பெயர் சொல்லி அழைக்கிற தெய்வம், நம்மளை நீதிமான், நம்முடைய பிள்ளையாய் பார்க்கிற ஒரு தெய்வம் இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை அதனால தான் நம்ம பாடுறோம், எல்ரோயி, நீர் என்னை காண்கிற தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம தான் நினைக்கிறோம், நம்ம தான் பிரயாசப்பட்டோம், நான் தான் ஆண்டவரை பார்க்க வந்தேன், நான் தான் ஓடி வந்தேன், நான் தான் ஏறி வந்தேன், நான் தான் அவரை பார்க்க வந்தேன். இல்லை, நீ பார்க்கறதுக்கு முன்னாடியே நீ யாருங்கிறது யாருக்கு தெரியும்? இயேசுவுக்கு தெரியும். நீ என்ன சூழ்நிலையோடு அமர்ந்திருக்கிறங்கிறது யாருக்கு தெரியும்? நீ தலைவனா இருக்கலாம், நீ நல்ல ஐஸ்வர்யவானா இருக்கலாம், நான் உன் இருதயத்தை யாருக்கு தெரியும்னா இயேசுவுக்கு மாத்திரம்தான். கூட இருக்கிறவன் உன்னை எப்படி தான் பார்ப்பாங்க? பாவின்னு தான் என்ன பண்ணுவாங்க? பார்ப்பாங்க. உங்களை இயேசு ஏற்றுக்கொண்டதுனால உங்களுடைய முறுமுறுப்பு எல்லாம் இயேசுவின் மேலே போயிருச்சு. வசனம் 8 வாசிங்க. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இப்ப இயேசு எங்க வீட்டுக்குள்ள வந்துட்டார். இப்போ ஆண்டவர் எதுவும் என்ன பண்ணவே இல்லை, அங்க சொன்னதாகவோ இல்லை ஏதோ சொன்னதாகவோ வேதத்தில் குறிப்பிடவே இல்லை. ஆனால் அவனுக்குள்ள அவன் நின்று கர்த்தரை பார்த்து சொல்கிறான், ஆண்டவரே,
என் ஆஸ்தியில் என்ன பண்ணுறேன், பாதி ஏழைக்கு. அடுத்தது சொல்லுது, எதையாகிலும் அநியாயமாக நான் என்ன பண்ணியிருந்தா, வாங்கியிருந்தா என்ன பண்ணுறேன். இது பிரமாணம், நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற. நீங்கள் எண்ணாகம புத்தகத்தில் எடுத்து 5:2 வாசிங்கன்னா இன்னும் அதில் இருக்குது. நீங்கள் ஒரு மாட்டை, நீங்கள் ஒரு மனுஷனுடைய மாட்டை கொண்டுனீங்கன்னா அந்த ஈடாக 5 மாடு கொடுக்கணும். ஒரு ஆட்டை கொண்டுனீங்கன்னா அதுக்கு ஈடாக 4 ஆடு கொடுக்கணும். இது என்னது, நியாயப்பிரமாணம். இது நியாயப்பிரமாணத்தின்படி தாவீது கூட இதை சொல்கிறார். நீங்கள் 2 ராஜாக்கள் 5:6 எடுத்து வாசிங்கன்னா அவர் இது சொல்கிறார், நத்தானியல்கிட்ட சொல்கிறார், ஒரு ஆட்டை கொண்டா என்ன பண்ணணும், 4 மடங்கா திரும்பி கொடுக்கணும். அதுபோல் இந்த ஷகேயு இயேசுவை ஏற்று கொண்ட உடனே தான் செஞ்ச பாவத்தை என்ன பண்ணல, அவன் மறைக்கல. அவர் என்ன பண்ணலன்னா அதை என்ன பண்ணலன்னா டிஃபெண்ட் பண்ணல. இங்கிலீஷில் என்ன பண்ண, டிஃபெண்ட் பண்ணல, ரிப்பெண்ட் பண்ணார். ஆனால் தன் பாவத்தை, நான் பாவம் செய்யலை, நான் யார்கிட்டையும் அநியாயமாக வாங்கலைங்கிறத மறைக்கலை. நான் வாங்கியிருந்தேன், என்ன பண்ணுறேன், எது நியாயப்பிரமாணத்தின்படி என்ன இருக்கோ என்ன பண்ணுறேன், திரும்ப 4 மடங்கா திரும்ப கொடுக்குறேன். அதுக்கப்புறம் தான் இயேசு சொல்கிறாரு 19:9, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாளும் தப்பா விளங்கி கூடாது. 19:8 சகை என்ன பண்றாரு, பாவத்தை அறிக்கை தான் இட்டான். ஒருவேளை நீங்கள் நான் என்ன பண்ணா, நான் நாளை தனியாக கொடுத்தாதான் ரட்சிப்பு வரும்னு தவறாக என்ன பண்ணிடக்கூடாது, எண்ணிடக்கூடாது. நம்ம கொடுத்ததுனால ரட்சிப்பை என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆண்டவர் சொல்றாரு 19:9, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறான். ஆபிரகாமின் குமாரன் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆபிரகாமோட ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமோட யெகோவா தேவன், பிதா தேவன் உடன்படிக்கை பண்ணின அந்த உடன்படிக்கைக்குள்ள இப்ப யாரு வந்திருக்கிறா, சகேயும் வந்திருக்கிறார். இப்போ ஆபிரகாமின் குமாரன் இயேசு 2 இடத்துல சொல்லியிருக்காரு. ஒன்று, கூனியா இருந்த மகளை பார்த்து சொல்றாரு, இவளும் ஆபிரகாமின் குமாரத்தி. இப்போ இந்த சகையை பார்த்து சொல்றாரு, இவனும் ஆபிரகாமின் குமாரத்தி. இது ரத்தத்தினால் இல்லை, நம்ம சரீரத்து பிரகாரமாக இல்லை, வாக்கு தத்துவத்தின் பிரகாரம் இவனும் யார் குமாரனா இருக்கிறான். இந்த ரட்சிப்பு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு. ஆரம்பத்தில் பார்த்து நம்முடைய நோக்கம் என்ன தெரியல. 19:3 இயேசுவை பார்க்கணும், அவ்வளோதான். இன்னைக்கு ஒருவேளை என்ன நோக்கத்தோட இயேசுவை தேடலாம், ஆனால் அதன் முடிவு என்னவா இருக்கு, ரட்சிப்பா இருக்கு. வெளியேற பெற்ற ரட்சிப்பை யார் நமக்கு தந்திருக்கிறது? ஒருவேளை விளையாட்டு போல இயேசுவை பார்க்க போகணும் சும்மா வந்தவங்களை இயேசு என்ன பண்றாரு, ரட்சிப்பை கொடுத்தாங்க. வீட்டில் வந்து சொல்றாரு, இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சகேயு போல பாவியா இருந்த சூழ்நிலையிலும், எல்லாரும் பாவின்னு சொன்ன சூழ்நிலையிலும் இயேசு மாத்திரம் தான் நம்மளை பார்த்து சொல்றாரு, இவன் நீதிமான். பேர் சொல்லி அழைத்து அவன் வீட்டுக்கு வந்து அவன் ஆசீர்வதிச்சு, இவனும் இந்த உடன்படிக்கைக்குள்ள ஆபிரகாமுக்கு மேல் இந்த உடன்படிக்கையை இவனுக்குள்ள, இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறான்னு எல்லா யூதர்கள் பார்க்க தான் என்ன பண்றாரு, சொல்றாரு. ஆண்டவர் சகையோட மாத்திரம் சொல்லல, எப்படி சகை அதே போலதான் சகையும் என்ன பண்றான்னா வெளிப்படுத்துறான். நான் தப்பு செய்யலைங்கிறது மறைமுகமா சொல்லல, அதை வெளிப்படுத்துறேன். நான் தப்பு செஞ்சிருந்தா நான் நாளை தனியாக கொடுக்குறேன்னு எல்லாருக்கும் முன்னாடி சொன்னது போல இயேசுவும் எல்லாருக்கும் முன்னாடி சொல்றாரு, எல்லாரும் கேட்கிறபடி சொல்றாரு. ஏன்னா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, ஆயக்காரர் யாருக்கு, தேவ ராஜ்யத்துக்கு புறம்பானவர்கள் யார் நம்பினாங்க, புறஜாதியாரெல்லாம் யூதர்கள்லாம் என்ன நம்பினாங்கன்னா, ஆயக்காரர் பாவிகளை எங்கே வர முடியாது, பரலோகத்துக்கு என்ன பண்ண முடியாது, வரவே முடியாது. அவங்க என்ன பண்ணாங்க, பெரிய பெரிய அக்கிரமத்தை செஞ்சு இந்த பூமியை என்ன பண்ணிடுவாங்க, முடிஞ்ச நரகத்துக்கு போயிடுவாங்க. ஆனால் இயேசு சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. எல்லாரும் இந்த மனுஷன் பரலோக ராஜ்யத்துக்கு புறம்பானன்னு சொல்லும் போதுதான் இயேசு இந்த வீட்டுக்கு வந்து சொல்றாரு, இவன் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறான், இவனும் அந்த உடன்படிக்கைக்கு பாத்திரவானாய் இருக்கிறான்னு யார் சொன்னா, இயேசு சொல்றாரு. ஒருவேளை நம்மளும் என்ன பண்ணலாம், ஒருவேளை இப்போ ஏற்பட்ட எல்லாரும் இந்த தேவர் ஆசியத்துக்கு புறம்பானவர்கள ஒரு நாள் இருந்தோம். புறஜாதியார் நம்மளும் யாரு தான், இந்த சகையை போல சகை புறஜாதியான்னு தெரியல, ஆனால் சகையை போல நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு
தூரமாக தான் இருந்தோம். எல்லாரும் நினைச்சாங்க இந்த மனுஷன் தேவராஜ்யத்துக்கு என்ன பண்ண முடியாது, வர முடியாது. இவனுடைய அக்கிரமம், இவனுடைய பாவம், இவன் செய்த எல்லா தீமைகள், இவன் சந்ததியாய் வருகிற எல்லா காரியங்களும் இவன் தேவராஜ்யத்துக்கு புறமாய் இருக்கிறான்னு சொன்னாலும், ஆனால் இயேசு உங்க வீட்டுக்கு வந்து சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரனாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் எப்படி வந்தது? இயேசு சகேயுவை பார்த்ததுனால வந்தது. அவர் நம்மை பார்த்ததுனால நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவர் நம்மை பார்த்ததுனால நாம் ஆபிரகாமின் குமாரராய் எண்ணப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அதே போல லூக்கா 18 இன்னொரு தலைவன் இருக்கார், பார்த்துடலாம். லூக்கா 18:18 வாசிங்களா? 18:18. அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. அடுத்து ஒரு தலைவனை பத்தி பார்க்கிறோம். லூக்கா 18:18. இவனு யாருதான்? வசனம் 18:18. அப்பொழுது தலைவன் ஒருவர் அவரை நோக்கி. ஆமென். இவரு யாருதான்? கீழே பார்த்தீங்கன்னா இவரு யாருதான்? தலைவன். இவரும் ஐஸ்வர்யவான் தான். இவனுடைய வேண்டுகோள் என்னன்னா, ஆண்டவரை நோக்கி நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்றதுக்காக இயேசுவினிடத்தில் என்ன பண்ணியிருக்காரு, வந்து முழங்கால் படிட்டு, ஆண்டவரே நான் என்ன வேணும், எனக்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். இவர் தலைவர் தான். தலைவருக்குள்ள ஒரு ஆசை இருக்கு, நித்திய ஜீவனை பெறணும்னுங்கிற ஆசை இருக்கு. அந்த தலைவனை பார்த்தோம். அந்த தலைவனுக்குள்ள என்ன ஆசை இருந்தது? இயேசுவை பார்க்கணும். இந்த தலைவனுக்குள்ள இயேசுவெல்லாம் பார்த்துக்கலாம், ஆனால் இயேசுவோட என்ன வேணும்? நித்திய ஜீவன் வேணும். ஆனால் இந்த இயேசு அப்புறம் சொல்றாரு, நீ என்ன பண்ணு, விபச்சாரம் செய்யாதிருப்பாய், இந்த நியாயப்பிரமாணத்தை கை கொள்னு சொல்லும் போது சொல்றான், நான் என் சிறு வயது முதல் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், கை கொண்டு இருக்கிறேன். சிறு வயது முதல் நியாயப்பிரமாணம் என்னன்னு எனக்கு தெரியும். களவு செய்யாதிருப்பாயாகனா என்னன்னு எனக்கு தெரியும். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாகனா என்ன எனக்கு தெரியும். பெற்றோரை கனம் பண்ணுன்னா யாரைத்தான் கேட்பாங்க, வந்து என்னத்தான் கேட்பாங்க. இப்போ இவன் அறிக்கை பண்ணும்போது எல்லா ஜனங்களும் என்ன நினைப்பாங்க, ஓ இவர் யாரு, மகா பரிசுத்தவான், யாருக்கு முன்னாடி நின்றுருக்கிறா, இயேசுவுக்கு முன்பாக. இவர் தலைவன் தான், இவரும் ஐஸ்வர்யவான் தான். இப்போ அந்த ஐஸ்வர்யவான் தலைவன் இயேசுவுக்கு முன்னாடி தன்னை எப்படி காட்டி கொண்டிருக்கிறாரு, நான் நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணியிருக்கிறேன், சிறு வயது முதல், எப்படி சின்ன வயசுலேருந்து என்ன பண்ணியிருக்கிறேன், சண்டை கிளாஸ் எல்லாம் போய் என்ன பண்ணியிருக்கிறேன், வசனத்தை எல்லாம் சொல்லி ஒப்பிச்சு என்ன வாங்கியிருக்கிறேன், நியாயப்பிரமாணத்தை கை கொண்டிருக்கிறேன். இப்போ எனக்கு என்ன வேணும், நித்திய ஜீவன் வேணும். இப்போ ஆண்டவர் அண்ணனிடத்தில் அன்பு கூர்ந்து சொல்றாரு, உங்ககிட்ட இருக்கிறத விற்று என்ன பண்ணு, தரித்திரருக்கு கொடு. தரித்திரருக்கு. இந்த தலைவன் பாருங்க, மிகுந்த துக்கத்தோட என்ன பண்றான், வீட்டுக்கு நியாயப்பிரமாணத்தை பின்பற்றினவன் தான், வேதத்தை படிச்சவன் தான், வேதனை என்ன அறிஞ்சவன் தான், நித்திய ஜீவனுக்காக தேவ சமூகத்தில் வந்து உட்கார்ந்தவன் தான். இப்ப என்ன பண்ணிட்டான், மிகுந்த துக்கத்தோடு எங்க போயிட்டான், திரும்பி போயிட்டான். ஒருவேளை நீங்க, நான் சின்ன வயசுலேருந்து என்ன பண்றேன், வேதத்தை படிக்கிறேன், நான் போகாத சர்ச் இல்லை, நான் பண்ணாத உபவாசம் இல்லை, நான் பண்ணாத ஜபம் இல்லை, நான் பண்ண வானத்திலிருந்து என்ன ஆயிரும், அக்னி வந்து இறக்கும், இப்படி ஒரு விசுவாசம் உள்ளவனா இருந்தும் உங்க இருதயம் ஐஸ்வர்யத்து மேல, நம்ம இருதயம் தேவனுக்கு பிரியமில்லாதது மேல இருந்துச்சுன்னா நம்மளும் ஒரு நாள் எப்படி தான் போவோம், துக்கத்தோடு. ஆனா சகையும் நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணல, நியாயப்பிரமாணம் தெரியாது, நியாயப்பிரமாணம் கை கொள்ள மாட்டாரு. ஆனா அவருக்கு ஒரு ஆசை, இயேசுவை பார்க்கணும். இப்போ இவங்க ரெண்டு பேர்த்துல யார் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள உள்ள போறா? நீங்க யாரு ஆயக்கார, யாரு வரமாட்டா, எந்த குடிகார வரமாட்டான், எந்த அக்கிரம செய்யன வரமாட்டான், எந்த அரசியல்வாதி வரமாட்டான், நம்ம யாரை கை நீட்டி பார்த்து சொல்லிட்டு இருக்கிறோமோ, ஒரு நாள் வரும் அவங்க தேவராஜ்யத்துக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. ஆனா சிறு வயதிலிருந்து ஆலயத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் என்ன பண்ண போறோம், சிறு வயதிலிருந்து அவன் சொல்றான்,
சின்ன வயசுல இருந்து யாருக்கிட்ட சொல்றான்? நியாயப்பிரமாணத்தை எழுதி கொடுத்தவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறான். சின்ன வயதுல என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? நம்ம எந்த வயதுல கற்றுக்கொள்ளுங்கிறது என்ன இல்லை, இங்க முக்கியம் இல்லாம போயிடுச்சு. நம்ம சின்ன வயசுல இருந்து பிள்ளைகளை அடிச்சு சொல்லித்தரோம். என்ன வசனத்தை படி, காலையில எந்திரிச்சு என்ன பண்ணு, ஜெபம் பண்ணு, பண்ணாதான் உனக்கு என்ன கிடைக்கும், டீ. இப்படி நல்லா அடிச்சு உதச்சு எல்லாம் பண்ணு. அவன் பின்னாடி எதை நினைச்சு பார்க்கறானா, நான் வசனத்தை படிச்சுட்டேன்ல, நான் என்ன பண்ணிட்டேன், நியாயப்பிரமாணத்தை கை கொள்றேன்ல. இப்போ இதனால இதுவும் நியாயப்பிரமாணத்தை ஏன் கை கொள்ளணும்? தேவ ராஜ்யத்துக்கு போறத நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளணும். ஆனா இவன் நியாயப்பிரமாணத்தை கை கொள்றத தான் பெருமையா நான் என்ன பண்றேன், அதை ஒரு பெரிய ஒரு பரலோகம், அதுதான் என்னது, பரிசுத்தவான போல தன்னை காட்டி கொண்டு இப்ப துக்கத்தோட யார் போயிட்டு இருக்கிறா? அதனாலதான் 18 மேல ஒரு அதே 18ஆம் அதிகாரத்துல ஒரு ஜெபத்தை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. 2 மனுஷர் 10 வாசிங்க. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். 2 பேர் என்ன பண்றாங்க? அதே மாதிரிதான் நம்ம எதையெல்லாம் நம்ம பார்க்கிறோமோ எதுவுமே என்ன பண்ண மாட்டேங்குது. இவங்க தான் நல்லவன் நம்ம நினைக்கிறோம், ஆனா என்ன ஆக மாட்டேங்குது. அப்படி டப்புன்னு என்ன பண்ணிடுறாங்க, விழுந்து போயிடுறாங்க. இவன்லாம் என்ன பண்ண மாட்டான், சர்ச்சுக்கே என்ன பண்ண மாட்டான், வரவே மாட்டான். நீ வேணா என்ன பண்ணு, எழுதி வச்சுக்கோ. அவன் என்ன பண்றான், தேவன் சமூகத்துல தன்னை தாழ்த்தி, ஆண்டவர் சகை கூட்ட எந்த விண்ணப்பமும் சொல்ல, நீ இதை செய்யணும், நீ இதை விற்கணும், நீ நாளத்தனையா நீ கொடுக்கணும், உனக்கு நியாயப்பிரமாணம் எதுவுமே என்ன பண்ணல, எதுவுமே எழுதி இயேசுவை ஏற்றுக்கொண்டும் அவன் இருதயத்துல அவன் மனம் திரும்பி எல்லாவற்றையும் என்ன பண்ணான், விட்டு தேவ சமூகத்துல இயேசு எனக்கு இருந்தா போதுன்னு போனான். ஆனா நியாயப்பிரமாணத்தை ஒருத்தன் கை கொள்ளுன, சின்ன வயசுல இருந்து வேதன்னு தூக்கி சுத்தினவன், ஆண்டவர் தான் பாட்டு பாடினவன், நல்ல பிரசங்கம் பண்ணினவன், இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? ஏன் நீங்க பண்ற ஜெபம் ஒரு நாள் உங்களை என்ன பண்ணாது, காத்துக்கொள்ள முடியாது. நீங்க நினைக்கலாம், நான் ஜெபம் பண்ணி என்ன பண்ணிடுவேன், மேலே வந்துடுவேன். இந்த மேலே வரதில் இல்லை, நீங்க உலக பிரகாரமான காரியத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க. நான் இவ்வளவு நேரம் ஜெபம் பண்றதுனால நீங்க பரிசுத்தவன் ஆயிர முடியாது. நீ இவ்வளவு வேதத்தை படிக்கிறதுனால பரிசுத்தவன் ஆயிர முடியாது. அனுதினமும் தேவ சமூகத்தில் உன்னை தாழ்த்தி தான் என்ன பண்ணணும், தேவனுக்கு முன்பாக நிற்கணும். நீ நியாயப்பிரமாணத்தை வேதத்தை படிக்கிறதுனால நீ பரிசுத்தவானா போய் தேவ சமூகத்தில், ஆண்டவரே நான் இந்த வேதத்தை படிச்சுட்டேன், நான் பரிசுத்தவன் ஆயிட்டேன், அடுத்த காரியம் என்ன, தேவ சமூகத்தில் துணிகரமா பேசியிருக்க கூடாது. தேவ சமூகத்தில் எப்பவுமே நம்மை தாழ்த்தினவர்களாய், ஏன்னா இந்த ரட்சிப்பு நமக்கு இலவசமா மாத்திரம் தான் இலவசமா தான் கொடுக்க முடியும். இதுக்கு ஒரு விலை கிடையவே. அதனாலதான் பவுல் சொல்றாரு, உங்களுக்கு கொடுத்த இந்த ரட்சிப்பை குறித்து கவலை இல்லாமல் போனீர்களானால், அது ரட்சிப்பு ரொம்ப வாழ்க்கையை சிறு வயதிலிருந்து வேதத்தை படிச்சு வாழ்ந்திருக்கலாம். ஆனா விசுவாசத்தின் ஓட்டத்தை ஒருத்தன் முடிக்கும் போது அவன் கையில் என்ன இருக்கணும், விசுவாசம் இருக்கணும். 1000 இருந்தாலும், 1000 வரங்கள் உங்களுக்குள்ள செயல்பட்டாலும், உங்களுக்குள்ள இருந்து பலத்த அற்புதங்கள் நடந்தாலும், மறிக்கும் போது உங்களுக்கு கையில விசுவாசம் இல்லை, இருதயத்துல விசுவாசம் இல்லைன்னா பரலோக ராஜ்யம் உங்களுக்கு இல்லை. அதனால ஆண்டவர் சொல்றார், உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக்கலாம். உலகம் தான் சொல்றாரு. நீங்க எடுத்துக்கினா இப்போ எலான் மஸ்க் தான் என்ன இருக்கிறாரு, இப்போ உலகத்தை எல்லா சரிக்கும் ஆண்டு கொள்ளணும். இப்போ நம்ம இந்தியாவை ஆண்டு கொள்ளணும் யார் விரும்புகிறா? இந்த அம்பானி அந்த அந்த அரசியல் குடும்பம் விரும்புது. நீ இந்த எல்லாத்தையும் ஆளுகை செஞ்சாலும் உன்னை நீ ஆதாயப்படுத்தலினா நஷ்டம். ஆத்மாவை என்ன பண்ண முடியல உன்னால, ஆத்மாவை ஆதாயப்படுத்த முடியல, உலகத்தை ஆதாயப்படுத்தி என்ன. அதனால அனுதினமும் தேவ சமூகத்தில் நிற்கும் பொழுது, ஆண்டவரே இந்த நாள்ல இந்த ரட்சிப்பை நான் காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. ஒரு நாள் தேவ சமூகத்தில் மேட்டிமை என்ன பண்ணிடாதீங்க, உட்காராதீங்க. உங்களுக்கு தெரியாது, தேவன் இடைப்படும் பொழுது
உங்களுக்குள்ள சந்தோஷம் உண்டாச்சுன்னா நீங்கள் ரட்சிப்போ காத்துக்கொள்ளுன்னு அர்த்தம். தேவன் இடைப்படும் பொழுது மன துக்கத்தோட நீங்கள் வெளியே போனீங்கன்னா அது யாருக்கு தான் லாஸ்? யாரு தான் இழந்து போறா? நீங்க தான். இருபத்தி 2 வருஷம் ஆச்சு சபையில். எத்தனை வருஷம் சபைக்கு வருங்கிறது ஆண்டவர் கேட்கவே மாட்டார். இந்த நம்பி இருந்தே தேவ சபைக்கு எத்தனை வருஷம் நீ போன? நல்லா போனையா? இதெல்லாம் கொடுத்தியா? அதெல்லாம் அங்கே என்ன, அது ஃபஸ்ட்டு ரட்சிப்பு. அதில் வந்தாதான் அது கீழே என்ன வேணும், இதெல்லாம் ஒழுங்காக இருந்தியான்னு கேட்பாரு. 2 மாதத்துக்கு முன்னாடி வந்தவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? தேவனுக்காய் நல்லா வாழ்கிறாங்க. ஆனால் 20 வருஷமாக இருக்கிறாங்க, துக்கத்தோடு அமர்ந்திருக்கிறாங்க சபைக்குள்ள. ஏன்? நீங்கள் 1000 சொல்லுங்க, இந்த ஐஸ்வர்யத்தின் மேலே இருக்கிற நம்பிக்கை, இந்த வேலையின் மேலே இருந்த நம்பிக்கை, இந்த காரியத்தின் மேலே இருக்கிற நம்பிக்கையா என்னால் விட முடியாதுன்னு யார் ஒருத்தர் இறுகி வச்சிருக்கீங்க உங்களை மனசை, நீங்கள் துக்கத்தோடு தான் போகணுமே தவிர, நீங்கள் துக்கத்தோடு இப்போ இருக்கிற நாட்களில் வந்து போகலாம். ஆனால் இதே மாதிரி என்ன பண்ண முடியாது. அப்படியே பரலோக ராஜ்யத்துக்கு இங்கே உங்களுக்கு வாசல் திறந்திருக்கு. இந்த வாசல் அடைக்க ஒருத்தனாலும் இங்கே நாங்களும் என்ன பண்ண முடியாது. நாங்களும் இந்த ஆலயத்துக்கு அதிகாரி இல்லை. உங்களுடைய சபைக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் இல்லை. ஊழியக்காரர் எங்களுக்கும் அதிகாரம். நாங்களும் தைரியமாக என்ன பண்ண முடியாது. நாங்கள் தான் ஊழியம் தரதுன்னு உள்ளே போயிட, எல்லாம் கிருபையா தேவன் நமக்கு கொடுத்தது. இங்கே வந்த மாதிரி பரலோகத்துக்கு என்ன பண்ணிட முடியாது. அப்படியே சொயின்னு போயிடலான்னு என்ன பண்ணிட நினச்சி எதை விடணுமோ அதை விட்டாதான் என்ன பண்ண முடியும். எதை ஆண்டவர் அன்பு கூர்ந்து இந்த நாளில் ஆண்டவரே இதை விடணும்னு ஆண்டவர் எதை உங்களுக்கு உணர்த்துறாரோ, எதை நினைக்கும் போது உன் இருதயம் கல்லாகுதோ அதை நீங்கள் எடுத்து வைக்காம ரட்சிப்பை உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ண முடியாது கொண்டு போக. உங்கள் வீட்டில் வேதம் இருக்கலாம், உங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணலாம், உங்கள் வீட்டில் உபவாசம் நடக்கலாம், உங்கள் வீட்டில் உங்கள் மூலியமாக அநேக ரட்சிக்கப்படலாம். தேவன் இடைப்படும் போது உங்களுக்குன்னு பேசும் பொழுது உங்கள் இருதயத்தை நீங்கள் கல்லாக்கிட்டீங்கன்னா, நம்ம இருதயத்தை நம்ம கல்லாக்கிட்டோம்னா தேவன் எதுவுமே செய்ய மாட்டார். ஆண்டவர் அவன் போகும்போது அப்படியே பொறுமையாக என்ன பண்ணிட்டாரு, அவ்வளோ தூரம் விலைக்கு சொல்லி அவனை அன்பு கூர்ந்து சொல்றாரு, இதை விற்று கொடு. நம்ம எந்த தலைவனை போல இருக்கிறோம், எந்த புறஜாதியாரை போல இருக்கிறோம். நம்மளை நாமளே மேன்மைப்படுத்திக்கிறோமா? இந்த ஜெபம் பண்ணிட்டா நான் வந்துடுவேனே, இந்த ஜெபம் இன்னைக்கு போதும், இந்த வேத வாசிப்பு எனக்கு இன்னைக்கு போதும், இந்த வார்த்தை எனக்கு போதும் அப்படின்னு மேன்மை அடைஞ்சு நான் தான் என்ன ஆயிருப்பப்போ பெரிய ஆளாக வந்திருப்பேன்னு நினச்சி நீங்கள் எதை இழந்துட்டு இருக்கிறீங்கன்னா ரட்சிப்பை இழந்துக்கிட்டு இருக்கிறீங்க. நித்திய ஜீவனுக்கு தான் வந்தோம். ஆண்டவர் நீங்கள் ஆண்டவர்கிட்ட என்ன ஜபிச்சிங்க? ஆண்டவரே நான் பரலோக ராஜ்யம் வேணும் தான் வந்து ஜபிக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பரலோக ராஜ்யன்னு வாயில் சொல்கிற, வாயில் நீங்கள் தான் ஆண்டவரே நான் உங்கள் இடத்துல தான் அன்பு கூறுன்னு வாயில் என்ன பண்ணுற, அழகாக பாடுற. உன் இருதயத்தில் என்ன இருக்கு, இதை எடுத்து போடுங்கிறாரு. ஆனால் துக்கத்தோடு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், அமர்ந்துட்டு உட்கார்ந்துருக்கிறோம். நீங்கள் துக்கத்தோடவே இருந்தீங்கன்னா யார் துக்கம் தெரியுமா? யார் இருதயத்தை கல்லாக்குறாங்களோ அவங்களுக்கு துக்கம். ஆனால் யார் ஒருத்தர் சகையை போல நான் இயேசுவை பார்க்கணும். புறஜாதி உங்களுக்கு பின்னாடி வருவாங்க, ஒரு சந்ததி வரும் பாருங்க. நீங்கள் வேணால் உங்களுக்கு அடுத்து இந்த ஒரு தலைமுறை எழும்பும். உங்களுக்கு பின்னாடி வரவங்க நீங்கள் கொடுன்னு எடுத்து 2 ரூபாயை எடுத்து கொடுப்பீங்க. ஒரு சந்ததி வரும், ஆஸ்தியை விற்று என்ன பண்ணும், கொடுக்கும். ஒரு சந்ததி எழும்பும், தான் செஞ்ச தப்பா பகிரங்கமாக என்ன பண்ணும், அவன் பகிரமாக நான் எவனையா திருடுனா, நான் எவனோ ஏமாத்தி இருந்தனா, அநியாயம் பண்ணியிருந்தனா என்ன பண்ணுறேன், நாளத்தனையாக கொடுக்குறேன்னு எல்லாருக்கும் உண்மை என்ன பண்ணான். ஒரு சந்ததி எழும்பும், ஒரு கூட்டம் ஜன சபைக்குள்ளே வரத்தான் போகுது.
நம்ம சின்ன பாவத்தை மறைச்சு நான் ஒரு பாவம் செய்யலை, நான் ஒரு பாவம் செய்யலை, நான் ஒருமே வஞ்சிக்கல, இருதயத்தில் நான் யாரு தான்? பரிசுத்தவான் தான், நான் நியாயப்பிரமாணத்தை படிக்கிறவன் தான், வசனத்தை காலையில் இருந்து மாலை வரைக்கும் படிக்கிறவன் தான் சொல்லி சொல்லி உங்களை நீங்களே ஏமாற்றி கடைசியில் ஒரு நாள் வரும், மனுஷகுமாரன் மணவாளன் வரும் பொழுது கைவிடப்பட்ட சூழ்நிலை தெரியும் யார் பரலோக ராஜ்யத்தில் இருப்பாங்க. அதாவது இயேசு சொல்லிட்டார், உங்களுக்கு முன்னே ஆயக்காரரும் பாவிகளும் வேசிகளும் பரலோக ராஜ்யத்தில். ஏன்னா யூதர்கள் இந்த ஆயக்காரர், வேசி, இந்த பாவிகள் இவங்களெல்லாம் எப்படி எடுத்தாங்கன்னா இவங்களுக்கெல்லாம் தேவராஜ்யமே கிடையாது. நாங்கள் தான் யாருக்கு? எங்களுக்கு தான் உருவாக்கப்பட்டது என்னது? பரலோக ராஜ்யம். நாங்கள் தான் உள்ளே போக முடியும்னு ஒரு இது. அதனால எல்லாத்தையும் பார்க்குறவங்க என்ன சொன்னாங்க? நீ என்ன பண்ண மாட்ட, பரலோக ராஜ்யம் உனக்கு இல்லை. இவங்க தான் யாருக்கு? இப்போ நியாயாதிபதிகள் யாரு? இந்த யூதர்கள்லாம். நீங்கள் சாதாரணமானவங்க இயேசுவே எடுக்க என்ன பண்ணாங்க? கல் எடுத்து நின்றுவாங்க அடிக்கிறதுக்கு. எதுக்கு? பரலோக ராஜ்யம் பாவிகளுக்கு என்ன பண்ணக்கூடாது? புறஜாதிகளுக்கு போக, ஆயக்காரருக்கு போக. அதனால தான் ஊழியத்துக்கு பிற்பாடு பவுல், பேதுரு எல்லாம் யார் மூலியமா துன்புறுத்தப்பட்டாங்கன்னா யூதர்கள் மூலியமா தான். இந்த யூதர்கள் தான் அநேகமாக யாரை ஒடுக்குனாங்கன்னா கிறிஸ்தவர்களை, பவுல அந்த சீசர்களை நொறுக்குனது யாருன்னா யூதர்கள். அவங்க தான் அதிகமாக நொறுக்குனாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு இருதயத்தில் ஒரு இது, நமக்கு தான் பரலோக ராஜ்யம். ஒருவேளை இன்னைக்கு நாங்கள் தான் போவேன், நான் தான் ரட்சிப்பை பெற்று, நான் தான் என்ன பண்ண போகிறேன், ஒரு நாள் தேவனை முகமுகமாக பார்க்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சு உட்காந்துட்டு, ஒருவேளை நீங்கள் சந்தோஷத்தோடு அமர்ந்து கேட்டிங்கன்னா, இந்த சகேவு போல எல்லாத்தையும் விட்டுட்டு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு தான் ரட்சிப்பு, நீங்களும் நானும் தான் அந்த ஆபிரகாமின் குமாரனுக்கு குமாரனாய் இருக்கிறோம். ஆனால் இது ஒரு பரிதபிக்கப்பட்ட நிலைமை இன்னொரு பக்கம் இருக்குது. தன்னை மாயக்காரனை போல காட்டிக்கொண்டு, தன் கிறிஸ்தவனை போல வாழ்நாளை காட்டிக்கொண்டு, தேவன் இடைப்பொழுது மூலம் தன் இருதயத்தை கடினப்படுத்தின ஒரு தலைவனா நீங்களும் நானும் இருப்போன்னா, இன்னைக்கு மைக் பிடிச்சு என்ன பண்ணலாம்? பிரசங்கம் நல்லா பண்ணலாம். ஆனால் தேவன் என்னோடையே இடைமுழுது நானே மனம் வருந்தி தேவ சமூகத்துக்கு விலகி போவேன்னா நானும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன். இந்த வார்த்தையை சொல்றதுக்கு எவ்வளோ பயம் தெரியுமா? நம்ம பெருமையாக சொல்கிறோம் தேவ ராஜ்யத்தை இழக்கிறோன்னு. ஆனால் இழந்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த அருமை. ஒரு நாள் மரணம் வரும், அப்போ தெரியும் தேவராஜ்யம் என்ன. ஏன் தேவன் பிரயாசப்பட்டார், ஏன் இடைப்பட்டார், ஏன் வாரம் இடைப்படுகிறார், ஏன் ஒவ்வொரு நாளும் இடைப்படுகிறார், ஏன் வார்த்தைக்கு ஊழியக்காரன் கூட இடைப்பட்டு கொண்டே இருக்கிறாருன்னா, இதுக்காக என்ன பண்ணிடாது, அதை விட்டுறாதம்மா, அன்பா சொல்றாரு. இது நீ விட்டா என்ன பண்ணிடலாம், இன்னொன்னு எடுத்துக்கலாம். ஆனா இதை வச்சு உனக்கு கொடுக்கப்பட்ட வெளியேற பெற்ற ரட்சிப்பை என்ன பண்ணிடாத, விட்டுறாத. அந்த சகையும் சந்தோஷத்தோட இயேசு வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். இங்க இந்த தலைவன் இயேசுவை விட்டு துக்கத்தோட போய்கிட்டு இருக்கிறான். 2 பேரும் இயேசுவை பார்த்தவங்க தான், 2 பேருக்கும் ஐஸ்வர்யம் இருக்குதான், 2 பேரும் தலைவர்கள் தான். இன்றைக்கு தேவனை ஆராதிக்கிற நீங்களும் நானும் நம்ம நினைக்கலாம், இன்னைக்கு ஆராதிக்கிறோம், வருகிறாள் இந்த விசுவாசம் நம்ம கையில் இருக்குமான்னு நமக்கும் தெரியாது. அதனாலதான் அனுதினமும் ஜெபம் பண்ணிக்கோங்க, ஆண்டவரே இந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள எனக்கு உதவி. எப்போ இழப்புன்னு தெரியவே, எப்போ தேவனுக்கு எதிராக பேசுவோன்னு நமக்கு தெரியாது. தமிழகத்திலேயே நிறைய தேவனுக்காய் பயங்கரமாக பிரயாசப்பட்டவங்க, அவங்க போய் நின்னா நடக்காத அற்புதமே இல்லை. அப்படியெல்லாம் பண்ணினவங்க கடைசியில் நான் தான் இயேசுன்னு சொல்லி மறித்து போயிட்டாங்க. தேவன் கரத்தில் பயங்கரமாக செயல்பட்ட தேவ ஊழியக்காரர்கள் அவர்கள் முடிவு நாட்களில் ரட்சிப்பை இழந்து இறந்து போனாங்க.
தேவ சமூகத்தில் அவ்வளவு நேரம் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணவங்க தான், அவ்வளவு நேரம் வேதத்தை முழங்காலில் வாய்ச்சவங்க தான், அவங்க முடிவு எப்படி இருக்குன்னா ரட்சிப்பு இல்லாமல் இறந்து போகிறாங்க. அப்போ தேவன் சமூகத்தில் இருக்கிறவங்களே இந்த ரட்சிப்பை இழக்க முடியும்னா ஒன்றுமே இல்லாமல் ஏமாத்திட்டு இருக்கிறோம், நம்ம ஏமாத்துறோம். ஒரு நாள் வரும், இப்போ தெரியும், சபையில் உட்காந்து தூங்கும் போது என்ன பண்ணாது, காரியம் விளங்காது, விளங்கு வைக்க ஒரு நாள் வரும். சகேவை போல இன்னைக்கு புதுசா இயேசுவை பார்க்கணும், அவர் எப்படிப்பட்டவரோன்னு பார்க்க வந்திருந்தீங்கன்னா ஒன்றைக்கு உங்க வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் தேவன் நம்மோட இடைப்படுறாருன்னா அவர் நம்மளை நேசிக்கிற தெய்வம். ஒரு நாளுமே நீ எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சாலும் உன் பாவத்தை வச்சு உன்னை அடையாளப்படுத்தவே ஓகே, என்ன பண்ணு, திரும்ப வா. அந்த இழந்து போனதை வசனம் 19:10 சொல்லுது, அவர் இழந்து போனதை தேடவும் தேடவும் ரட்சிக்கவுமே வந்தார். இழந்து போன உங்களையும் என்னைய ரட்சிக்க தான் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். நம்மளை இழந்து போன, நம்மளை தேடி வந்தவரை நம்ம இழந்து போயிட கூடாது. எவ்வளோ சூழ்நிலை வந்தாலும் இருதயத்தில் ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன பண்ணணும், இதை சொல்லி, ஆண்டவரே என் வாழ்க்கை என்ன உயர வந்தாலும், எந்த அந்தஸ்தில் என்னை கொண்டு போய் நிறுத்தினாலும், ஒரு நாள் இந்த வாய் உமக்கு தூரமாய் வார்த்தைகளை பேசிட கூடாது. பெருமை பெருமை என்கிற ஒரு காரியம் என் இருதயத்துக்குள்ள வந்துடக்கூடாது. ஆண்டவரே, பெருமை வந்து ரட்சிப்பை இழந்து என்ன பண்ணிடக்கூடாது, நான் சமூகத்தை விட்டு தூரத்து போயிட. அதனால தான் நீதிமொழிகளில் சொல்கிறாரு, நீதிமொழிகள் 30 எடுத்து வாசிங்கன்னா, என் படி எனக்கு அளந்து போஷிச்சிருங்கிறார். ஒவ்வொரு நாள் படியை எனக்கு என்ன பண்ணுங்க, அளந்து போசிருங்க. எதுக்கு, நான் என்ன பண்ணிடக்கூடாது, அதிகமாக இருக்கிறதுனால, நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால் 30:9 நான் பரிபூர்ணம் அடைகிறதினால் மறுதளித்து கர்த்தர் யார் என்று சொல்லாத படிக்கும். கர்த்தர் யார், யார் தெய்வம், யார் இயேசு. எப்போ இந்த வார்த்தை வருது, பரிபூரணம் ஆசீர்வாதம் மிகுந்த பொழுது ஒரு மனுஷனுக்குள்ள வருது. யார் தெய்வம், யார் இயேசு, எந்த இயேசு நீ சொல்ற, இப்படி ஒரு வார்த்தை எப்படி எங்க அநேக நாடுகளில், கிறிஸ்தவ நாடுகள் இதே வார்த்தை தான். ஒரு நாள் பரிபூர்ணம் அடைகிறதுனால மறுதளித்து கர்த்தர் யார் என்று சொல்லாத படிக்கும். இல்லை தரித்திரப்படுகிறதுனால திருடி தேவன் நாமத்தை வீணில் வழங்காத படிக்கும். என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். என்ன போஷிங்கப்பா, இதான் ஒரு வேண்டுதல், இதான் ஒரு ஜெபம். அனுதினமும் என்ன பண்ணும் நம்ம இதைய, ஆண்டவரே என்ன பண்ணுங்க, நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால என்ன நான் என்ன பண்ணிடக்கூடாது, நீங்கள் யாருன்னு தெரியாமல் போயிடக்கூடாது. இல்லை உங்களை நான் தரித்திரமாகவே இருந்து திருடி உங்கள் நாமத்தை வீணில் என்ன பண்ணிடக்கூடாது, வழங்கிடக்கூடாதுன்னு என் படி என்ன பண்ணிடுங்க, அளந்துருங்கப்பா அப்படின்னு பயந்து சொல்கிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எந்த தலைவனை போல இருக்கிறோம், சகைவை போல இருக்கிறோமா, இல்லை சகைவை போல ஏற்றுக்கொள்ளுகிறோமா, இல்லை எல்லாம் தெரிஞ்சது போல உட்காந்து அமர்ந்து போகிறோமா? எதுவும் இயேசுவின் கையில். இயேசு உங்களை 2 பேரையும் நேசித்தார், 2 பேரிடத்தில் அன்பு கூர்ந்தார், 2 பேருக்கு தேவையான வார்த்தையை சொன்னார். ஆனால் ஒரு மனுஷன், ஒரு தலைவன், ஒரு ஐஸ்வர்யவான் ஏற்றுக்கொண்டான், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சந்தோஷத்தோடு இருக்கிறான். இன்னொரு மனுஷன் என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளல, துக்கத்தோட போயிட்டு இருக்கிறான். நீங்க இந்த ஆலயத்தை முடிஞ்சு துக்கத்தோட போவீங்கன்னா
துக்கத்தோட யாரும் என்ன பார்க்காதீங்க, போய்விடாதீங்க, போகக்கூடாது. அதை ஆண்டவர் விரும்புகிறார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் எல்லாரும் தேவனை அறிய அடையவும் தான் அவர் விரும்புகிறார். அதனால் இந்த ஆலயத்தை இந்த ஒவ்வொரு நாளும் முடியும் பொழுது, ஒவ்வொரு நாளும் ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே இந்த சகையை போல எந்த நாளும் நீர் எப்படிப்பட்டவர், அதுதான் நம்ம வாழ்க்கை, அதுதான் வாஞ்சியாக இருக்கணும். நம்ம பைபிள் படிக்கிறோம், வேதத்தை படிக்கிறோங்கிறதுக்காக என்ன பண்ணிடக்கூடாது, இதை மேன்மை படித்திடக்கூடாது. ஆண்டவர் தான் அப்படிங்கிற ஒரு பார்வை ஒரு மனுஷனுக்குள்ள வரும் பொழுது அவனுக்கு என்ன பண்ண தேவையில்லை, உட்காந்து வசனத்தை சொல்ல தேவையே இல்லை. நீ இதை பண்ணி, இதை செய்யி, இதை நீ விடு சொல்லவே தேவையில்லை. அவனுக்குள்ளேயே ஆவியானவர் என்ன பண்ணுவார், அவனாவே என்ன பண்ணுவான், விட்டுருவான். அவனாவே என்ன பண்ணுவான், அறிக்கை பண்ணுவான். அவனாவே தேவ சமூகத்தில் விழுந்துருவான். இதை நான் செஞ்சுட்டேன், இதை மன்னிச்சிருங்கன்னு, இதை நான் மாற்றிக்கிறேன், என்னை வருத்துக்கிறேன் அப்படின்னு சகேவு போல இருக்கிறேன். எப்போ ஒருத்தன் இயேசுவை பார்க்கும் பொழுது. ஆனால் நான் நல்லா இருக்கிறேன், நான் என்ன பண்ணுறேன், தேவ சமூகத்தில் வந்து தினமும் ஜெபிக்கிறேன் இதை மேன்மைப்படுத்துகிறவன், நான் 40 நாள் உபவாசம் பண்ணி என்ன பண்ணுறேன், ஜெபிக்கிறேன். நான் 20 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறேன். எல்லாம் இதை பேசி நான் இவ்வளோ நாள் பண்ணுறேன் நீ அவன் எதை விட்டுட்டான், ரட்சிப்பை விட்டுட்டான். 1000 உபவாசம் நடக்கலாம் சபையில், இல்லை டிவியில், இல்லை நீங்கள் போகிற ஸ்தலத்தில். எல்லா உபவாசத்துக்கும் போயிருக்கலாம், எல்லா வார்த்தையும் கேட்டிருக்கலாம், எழுதியிருக்கலாம், எழுதி வச்சிருக்கலாம். எதுவும் இங்கே போகலைன்னா ஆல் அவுட். என்ன ஆயிரும், வார்த்தையை கேட்கும் பொழுதே இருதயத்துக்குள்ள என்ன பண்ணுங்க, ஆண்டவரே என்ன பண்ணுங்க, இந்த வார்த்தை எனக்குள்ள இருக்க உதவி செய்யுங்க. இந்த வார்த்தையை கேட்கக்கூடாதபடி பிசாசு நம்ம வஞ்சிப்பான். அதனால தான் மார்க் 4 நான் போன டைம் சொல்லியிருந்தேன். மார்க் 4 விதையை குறித்து ஊமையை குறித்து சொல்லும் பொழுது, மார்க் 4 நான் வாலிபர் மீட்டிங்கில் சொல்லியிருப்பேன். 4:4 அவன் விதைக்கையில் சிலவதை வழியருக விழுந்தது, ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. இந்த முதல் விதை விதைக்கும் பொழுது, விதையாகிய வசனம் இருதயத்தில் விதைக்கப்படும் பொழுது அது என்ன ஆகுது, முதல் விதை வசனத்தை விதைக்க பட்சிகள் வந்து என்ன பண்ணுது, எடுத்து போடுது. அதற்கு ஊமை என்ன சொல்றாருன்னா, ஏன் அதுக்கு வந்து விளக்கம் கொடுக்கும்போது சொல்றாரு 15, வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்பட்ட வழியருகானவர்கள். நீங்க வசனத்தை கேட்கும் போது உங்க பக்கத்துல யாரு இருப்பா, பக்கத்துல பாருங்க, சாத்தானா? நீங்க சாத்தானுங்கிறீங்க எல்லாரும் சாத்தான்ட்டீங்க. வசனத்துக்கு பக்கத்தில் யார் இருக்கிறா, உங்க இருதயத்தில் விதைக்கப்பட்ட எல்லா வசனத்தையும் எடுத்துக்கிட்டே இருக்கிறான். உள்ளே என்ன பண்ண மாட்டான், போக. அதனால தான் 20 வருஷம் வந்தாலும் ஒரு ஆள் அப்படியே உட்காருதுன்னா என்ன புரிஞ்சுக்கணும் நீங்க, அந்த ஆள் பக்கத்தில் யார் அதிகமாக இருக்கிறா, அவ்வளோதான். அந்த ஆளை எடுக்கணும்னா ஒன்றுமே பண்ண தேவையில்லை, வசனத்தை மட்டும் எடுத்தால் போதும். உங்களை கொல்ல ஒன்றுமே பண்ண, உங்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்தால் நீங்கள் யாரு தான், நீங்கள் வளரவே முடியாது. அதனால் வசனத்தை கேட்கும் போது மாத்திரம்தான் நமக்கு என்ன வரும்னா, இப்படியே வரும். என்னது வசனம். நானும் ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், உங்களுக்கு மட்டும் இல்லை எனக்கும் தான். வசனம்னு வார்த்தை இவ்வளோ நேரம் 1 மணி நேரம் என்ன பண்ணுவோம், அப்போ என்ன பண்ணாது, தூக்கம் வராது, கண்ணு வலிக்காது, எதுவுமே வராது. சந்தோஷமாக சிரித்து பார்ப்போம். வேதம் எடுத்து வச்சு ஓப்பன் பண்ணி 2 வசனம் தான்,
அப்படி ஒரு வாசனை, கண்ணில் தண்ணி ஆகணும். வசனம் ஒரு மனுஷனுக்குள்ள என்ன பண்ணிடக்கூடாது. யார் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறா? சாத்தான் ரொம்ப உங்களை விட உங்களுக்குள்ள வசனம் போகவே கூடாதுன்னு யாரு அதிக கவனமா இருக்கிறா? நீங்க வசனத்துல கேட்கறதுல கவனமா இல்லையோ, உங்களுக்கு ஒரு வசனம் இல்லை, அரை வசனம் வந்தாலும் என்ன பண்ணிடுவான் அவன்? பிடிங்க எடுத்துட்டு வசனத்தை என்ன பண்ணிடக்கூடாது. அதான் வசனத்தை கேட்கும் போது என்ன பண்ணுங்க, கவனமா கேளுங்க. உங்ககிட்ட காது கிட்ட வந்து என்ன கத்தவா முடியும்? ஒவ்வொரு டைம் வந்து அப்படி என்ன பண்ண முடியாது, கத்த இங்க முடியாது. இதெல்லாம் கட் பண்ணணும். கட் பண்ணி கத்தி நாங்கள் கத்துவோம். இது ஒரு சிலருக்கு தெரியவே தெரியும், எதுக்கு இந்த பாஸ் இந்த வர்ற கத்துறாரு. நாம கத்துறது அங்கே அங்கே அப்படி நாலு அப்படின்னு ஆகுது, அங்கே அப்படியே ஆடும். எங்க ஆசை என்னன்னா, வசனம் எப்படியாவது உங்க இருதயத்துக்குள்ள போனா போதும். வசனம் என்ன செய்யும்? கனி தந்துரும். அதனால வசனத்தை கேட்கும் போது கவனமா கேட்கணும். இன்னொன்று நீங்க கவனமா இருக்கணும். உங்க வசனத்தை கேட்கும்போது உங்க பக்கத்துல யாரு? இப்ப எல்லாருமே உங்க பக்கத்துல யார் இருக்கிறா? ஏசப்பா இருக்கிறாரு இல்லையா எனக்கு தெரியாது. இந்த வசனத்தின்படி உங்க பக்கத்துல யார் உட்காந்துருக்கிறா? எதுக்கு? வசனத்தை எடுக்க ரெடியா இருக்கிறான். நீங்க அவனை கூட உட்கார வச்சிங்க, உங்களை ஒரே அமுக்கி துண்டு என்ன இங்க முக்காடு இப்படி இறங்கி வரும். இறங்கி வந்து முழு முக்காடு அப்படியே கொண்டு போயிடுவான். அப்படியே ஒவ்வொரு வாரம் கொண்டு வந்து போனா நீ வந்திருக்கலாம், சொல்லலாம் நான் 20 வருஷம் இந்த சபைக்கு யாரு? இப்ப யாரு? மூப்பர் நான் தான். யாரு? 2 வசனம் சொல்லுங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும், அதுக்கு மேல வசனம் வராது. ஏன்? நம்ம தான் 20 வருஷம் என்ன ஆச்சு? தூங்குனதாச்சா? இப்ப ஒரு இதுல வந்து சொன்ன என்ன ஆகுது? வசனம் ஒரு மனுஷனுக்குள்ள, அவன் சாதாரணமா இருந்தாலும், அவன் படிக்காதவனா இருந்தாலும், வசனம் ஒரு மனுஷனுக்குள்ள போயிருச்சுன்னா அவனுக்கு நிகரா ஒருத்தனும் என்ன பண்ண முடியாது, நிற்க முடியாது. அந்த வசனத்தின் மேல் இருக்கிற வல்லமை பெருசு. அதான் யோவான்ல சொல்றாரு, வார்த்தை மாம்சமாகி. வார்த்தை தான் மாம்சம், வார்த்தை இயேசுவாகி. மாம்சனா யாரு? மாம்சமான இயேசு சொல்றாரு. அந்த வார்த்தைக்கு தான் என்ன பண்ணிக்க, நீங்க கேட்டுக்கொண்டு இந்த வார்த்தை உங்களுக்குள்ள மாம்சமாகி உங்களுக்குள்ள வரும்போது அது பலனை உண்டாக்கும். மரித்த ஒண்ணுமில்லாத எலும்புகளுக்குள்ள, அது ஊனுகளுக்குள்ள, எல்லா நரம்புகளுக்குள்ள திரும்ப ஒரு உயிர்ப்பிக்க கொடுக்க ஒரு வல்லம் இருக்குன்னா என்னது? அதான் சங்கீதத்தை சொல்றாரு, அது பெண்மான்களை ஈனும்படி கர்த்தருடைய வார்த்தை சத்தம் கண்மலை என்ன ஆகும்? பிளக்கும். ஆனா என் காதை என்ன பண்ணிடும்? அங்க கண்மலை பிளக்கட்டும். இங்க ஃபுல்லா வச்சு வெட்டிக்கு என்னது ஸ்பீக்கர் வெட்டிச்சாலும் என்ன ஆகுது? நான் கர்த்தருக்குள். ஹல்லேலூயா. அவ்வளோ நேரம் சிரிச்சோம். ஏன் சிரிக்க வச்சுன்னு ஒரு சிலருக்கு மாத்திரம் தெரியும். ஒரு சிலர் கண்கள் என்ன பண்ணியிருக்கிறது? திறந்திருக்கிறது. அதற்காக தேவனை இப்போ அதே வசனம் மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். இப்போ முதல் விதை எங்க இருக்கு? வழி அருகே. இந்த வழி அருகே விதைக்கப்பட்டவங்க என்ன ஆயிடுச்சு? வந்து உட்காந்து கண்ணை மூடி வெளியே போயிடுவாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே அங்கே எதுவும் என்ன ஆட்டம் ஆட்டினாலும் அவங்க ஆட மாட்டாங்க, நம்ம தான் ஆடிட்டு வந்துடணும். அடுத்த விதை எங்கே ஆகுதுன்னா, அதிக மண் இல்லாத கற்பாறை. அடுத்த விதை எங்கே விழுகுது? கற்பாறை. இந்த கற்பாறைங்கிற நிலத்துல விழுந்த உடனே, அந்த போட்ட உடனே அந்த விதை எப்படின்னா டப்புன்னு என்ன ஆயிரும்? முளைச்சிரும். அதுக்கான விளக்கம் சொல்றாரு. தங்களுக்குள்ளே இந்த 16 வாசிங்க. அப்படியே வசனத்தை கேட்ட உடனே அது சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்வாங்க. யாரு? கற்பாறை. இந்த மாதிரி ஆளுங்களே எங்க தான் இருப்பாங்க? சபைக்குள்ள தான் இருப்பாங்க. வசனத்தை கேட்டோன்னா ஒரு எந்திரிச்சு ஜம்ப் அடிச்சு அல்லேலூயாமாங்க. எப்படி? எனக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு இப்போ? 2 வாரம் 2வது நாள் பாஸ்டம்மா தலைவலியா இருக்கு பாஸ்டம்மா, இந்த கடங்காரன் வந்து நிற்கிறான் பாஸ்டம்மான்னு ஒரு புலம்பல் பாடுவாங்க. இதெல்லாம் யாரு?
கேட்ட உடனே டப்ப டப்பன்னு என்ன ஆயிரும், பட்டன்னு வெட்டிச்சு என்ன உட்காரவே முடியாது அந்த ஆளுக்கு. எந்திரிச்சு அம்மேன்னு சொல்லிட்டு அப்புறம் உட்காருவாங்க. என்ன ஆகும்? ஏன்னா கற்பாறையை போல இருதயத்தை வச்சுக்கிட்டு நீ என்ன வசனத்தை அல்லேலூயானாலும் என்ன ஆகாது, வசனம் ஆகாது உங்களுக்குள்ள. அந்த வசனம் அதுக்கு அடுத்து சொல்லுங்க, அதுக்கு அடுத்து போடுங்க. தங்களுக்குள்ள வேர் கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் என்ன பண்ணுவாங்க, நிலைத்திருக்கிறார்கள். கொஞ்சம் அப்படியே இருப்பாங்க. சர்ச்சுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, வந்து போவாங்க. அடுத்த வசனத்தின் உபத்திரம் வரும். என்னது உபத்திரம்? வசனத்தை ஏற்றுக்கொள்ளலாம், கேட்கலாம். வசனத்து நிமித்தம் ஒரு மனுஷனுக்கு என்ன வரும்? உபத்திரம், துன்பம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. இல்ல நான் சொல்றதுங்க, தூக்கம் வருது நிறைய பேருக்கு. வசனத்தை கேட்கும்போது தூக்கம் வருது. அதான் உபத்திரம் துன்பங்கிறீங்களா? இப்போ பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. வசனத்து நிமித்தம் உங்களுக்கு ஆசீர்வாதம் வருது இல்லையோ, உபத்திரமும் சத்தமா துன்பமும் வரும். அதன் மூலியமா தான் ஆசீர்வாதம் வரும். இப்போ உபத்திரம் வருது வசனத்தை சொல்லும் போது, இங்க கொஞ்சம் போன வாரம் என்ன பண்ண இந்த பாஸ்டர் அல்லேலூயா சொன்னோமே, இந்த வாரம் என்ன பண்ணுது, கொஞ்சம் என்ன ஆகுது, காது அடைக்கிற மாதிரி என்ன ஆகுது. அப்படி என்ன பண்ணிட்டு இருப்பாங்க சில பேர். இவர்கள் கற்பாலையின் இடத்துல உங்க இருதயம் கற்பாறையை போல வச்சிருந்தீங்கன்னா உங்க ஜம்ப் அடிச்சு என்ன பண்ணுவாங்க, ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா அவங்க கையிலே என்ன பண்ண முடியாது. அவங்க தான் இங்கேயும் நிற்பாங்க, அங்கேயும் நிற்பாங்க. அங்கே பாத்ரூம் யார் நிற்பாங்க, பாத்ரூம் போனால் தண்ணி கொடுப்பாங்க, ஸ்டேஜ் வந்தால் டீ கொடுப்பாங்க, அங்கே போனால் எல்லா பக்கம் நிற்பாங்க. ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா பாஸ்டர் என்னாச்சு, வர முடியல பாஸ்டர். அடுத்து 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 பார்த்தீங்கன்னா அடுத்து என்னது, அடுத்து சில விதை முள்ளுள்ள இடங்களில், வசனம் 7, சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அது பலன் கொடாதபடி நெருக்கி போட்டது. இந்த விதை கொடுத்து பார்க்கும்போது சொல்றாரு 18 சொல்றாரு. இந்த இதுக்கு விளக்கம் 18 போடுங்க. வசனத்தை கேட்டும், வசனத்தை கேட்பாங்க, உலக கவலைகள். இப்போ இது கவனிங்க. இந்த வசனம் என்ன பயிர்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தோம் வசனம் வரும்பொழுது என்ன ஆயிரும், எடுத்து போட்டுருவோம். இன்னொரு ரெண்டாவது பார்த்தோம் வசனம் வந்துச்சு, கொஞ்சம் முளைச்சிச்சு, அப்புறம் என்ன ஆயிடுது, கருகிடுச்சு. இப்போ இன்னொரு வசனம் வருது, வசனம் வந்துச்சு, பிசாசு என்ன பண்ணல, அவங்க என்ன பண்ணியும் கடிஞ்சு இந்த பொல்லாத தூக்கத்தை என்ன பண்றேன் கடிஞ்சு எடுத்துட்டு என்ன பண்ணாங்க, வசனத்தை கேட்டு என்ன பண்றாங்க, இப்போ வசனம் உள்ள என்ன ஆகுது, வளருது, வளர்ந்து கொண்டே இருக்குது. இப்போ வசனத்தை கேட்டு வளர்ந்துருச்சு. இப்போ வசனத்தை கேட்க கேட்க என்ன கூட வளருதாமா, உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போடதினால் பலனற்று போகிறார்கள். இதைத்தான் நம்ம எங்க இந்த தலைவர்களுக்குள்ள பார்த்தோம், இந்த வாலிபனுக்குள்ள அதுதான் பார்த்தோம். வசனம் அவனுக்குள்ள இருக்கு, எல்லாமே இருக்கு, அது கூட சேர்த்து என்ன வளர்ந்துட்டு இருக்குது அவனுக்குள்ள, உலக கவலை ஐஸ்வர்யத்தின் மயக்கம். இதை எதை எடுத்து போடுறதுனா வசனத்தை அவனுக்குள்ள இருந்து எடுத்து, அதனாலதான் போயிட்டான். எனக்கு தேவராஜ்யம் ஒரு நாள் வரும், இப்படிதான் வசனம் என்ன பண்ணுவோம், நல்லா கேட்போம், நல்லா வளரும் பார்த்தா ஒரு நாள்ல பார்த்தா என்ன ஆயிடுவாங்க, கனி வராது, அது பலனற்று போகிறார்கள். வசனம் அழகா இருக்கு, அதனால் பலன், செடி இருக்கும், வார்த்தை இருக்கும், எல்லாமே இருக்கும், பலன் இருக்காது. ஒரு பலனை பார்க்க முடியாது. சர்ச்சுக்குள்ளே 50 வருஷம் அவங்க வந்து இருப்பாங்க, அவங்களால இந்த சேருக்கும் பிரச்சனை இல்லை, இந்த சேருக்கும் பிரச்சனை இருக்காது. சபைக்கு மாத்திரம் வந்து போவார்கள். பலன் இல்லாம பலனற்று. ஏன் நமக்குள்ள பலன் இல்லை தெரியுமா, நமக்குள்ள ஏன் நற்காரியங்கள் இன்னும் வளரல தெரியுமா, வசனத்தோட என்ன வளர்த்து கொண்டு இருக்கிறோம். நம்ம உலகத்தையும் என்ன பண்றோம், ஒரு நாளும் வசனமும் உலகம் காம்ப்ரமைஸே ஒன்னா. வசனம் வளரணும், இன்னும் உலகம் வளரணும். வசனம் ஒரு நாள் தன்னை விட்டு கொடுக்கவே, சரி நீ கொஞ்சம் என்ன பண்ணு, நீ கொஞ்சம் வளரு, நான் கொஞ்சம், நோனா நோ தான், அதுக்கு என்ன பண்ண முடியாது, காம்ப்ரமைஸே. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தை, இந்த உலக கவையில எடுத்து போட சொல்றாரு. அந்த ஐஸ்வர்யம் வந்துட்டு
அவன் எடுத்து போடாதனால எப்படி பலனற்று போனானோ ரட்சிப்பு வேண்டான்னு போயிட்டான். ஆனால் ஒருத்தன் 30, 60, அவன் இப்போ தான் விதை போட்டிருக்கோம், ஒரு விதை இப்போ தான் போட்டிருக்கோம், தண்ணி ஊற்றுணி புது புதுன்னு வளர்ந்து 30, 60, 100 அடுத்த வருஷம். ஏன்னா அவன் இருதயத்தை எப்படி வச்சுருந்தான்? நல்ல இருதயமாக வச்சுருந்தான். 50 வருஷம் வந்தாலும் உன் இருதயத்தில் முள்ளை வச்சுருந்தீங்கன்னா கனிய வராது. வந்து ஒரு வாரத்தில் என்ன வயிறு அவங்க வாழ்க்கையில் கனி வரணும்னா அவங்க இருதயத்தை எப்படி வச்சிருக்கிறாங்க? நல்ல இருதயமா? இப்போ நீங்களும் நானும் நல்ல இருதயத்தோடு இருக்கணுமா? எந்த விதையை போல, எந்த நிலத்தை போல இருக்கணும்? எந்த நிலத்தை போல இருக்கணும்? வார்த்தையை கேட்கும் போது கவனமாக கேட்கணும். வார்த்தையை கேட்கும் பொழுது ஒரு காரியத்தை மனசில் வச்சுக்கணும். எப்படி தேவன் நம்மோட பேசி கொண்டிருக்கிறாரோ அதுபோல் இது உள்ளே இருக்கிற வார்த்தையை பிடுங்கவும் பிசாசு ஆயத்தமாக இருக்கிறார். அதனால் கவனமாக வார்த்தையை கேட்கணும். இந்த ஆரம்பத்தில் பார்த்த சகையை போல நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் தலைவனாக இருக்கலாம், ஐஸ்வர்யவானாக இருக்கலாம், இயேசுக்காக என்ன பண்ணக்கூடாது? மானம், ரோசம், வெக்கம் இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? பார்த்து ஸ்டைலாக என்ன பண்ணக்கூடாது? நிற்க கூடாது. ஆண்டவரை பார்க்க ஏறணுமா? ஏறி போயிடணும். நான் நினச்சேன், அதான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், ஒருவேளை இயேசு மாத்திரம் நிற்கல அப்படின்னா ரட்சிப்பு இல்லை. நம்மளும் அதுதான், நம்ம வாழ்க்கையிலும் அதே தான். ஒருவேளை இயேசு மாத்திரம் நீங்கள் நிற்கிற டைமில், உங்களை கிராஸ் ஆகிற டைமில் உங்களை நின்று உங்களை பார்க்காம போயிருந்தாருன்னா இன்னைக்கு நீங்கள் யாரையும் பார்த்துருக்க மாட்டீங்க. அதனால தான் தெய்வம் நம்மளை தொடர்ந்து தேடி பார்த்துக்கிட்டே இருக்கிறார். உங்கள் வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கிறார். ரட்சிப்பை பேசிக்கொண்டே இருக்கிறார். உங்களை திரும்பவும் உயிர்ப்பிக்க யார் வல்லமையுள்ளவர் இருக்கிறார்? இப்போ இந்த நாள் வந்திருக்கிற நீங்களும் நானும் எதில் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கணும்? வசனத்தில் உயிர்ப்பிக்க. எந்த அளவுக்கு வசனத்தில் வளருமோ அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்தில், ஆண்டவரே எல்லாம் நீங்கள் தந்ததாப்பா. ஃபாதர் பெக்மான்ஸ் அவங்க சொல்லுவாங்க, எல்லா சூழ்நிலையிலும் அவங்க ஒன்று மட்டும் என்ன நடந்தாலும் சொல்லுவாங்க, எல்லாம் நீங்கள் தந்தது. இவ்வளோ உயர்வு, இவ்வளோ கனம், இவ்வளோ மகிமை, இவ்வளோ பெயர் போது அவங்க சொல்லுவாங்க ஒரே வார்த்தை, எல்லாம் நீங்கள் தந்தது. தேவ சமூகத்தில் எப்பெல்லாம் போய் நிற்கிறீங்களோ, எப்பெல்லாம் தேவ ஆலயத்துக்குள்ளே நீங்கள் வந்து முழங்கால் படிடுறீங்களோ அப்போ நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே இது எல்லாம் நீங்கள் தந்ததப்பா, இது எதுவும் எங்கள் கையில். எப்படி ஒரு மனுஷன் தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்தில் இருக்கிறானோ அவன் திரும்பி போகும் பொழுது எப்படி போவான்? சந்தோஷத்தோடு போவான். அந்த லூக்கா 18 அந்த 2 ஊமை பற்றி சொல்லும் போது சொல்றாரு, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாக தன் வீட்டுக்கு திரும்பி போனான். ஒரு மனுஷன் தூரத்தில் நின்று நெஞ்சில் அடிச்சு நான் பாவின்னு சொன்னவன் எப்படி போறான்? நீதிமானா. ஆனால் சபைக்குள்ள வந்து தன்னை நீதிமானா காட்டுனவன் வெளியே ரட்சிப்பை இழந்து போறான். நம்ம இந்த நாட்களில் வந்திருக்கிற நீங்களும் நானும் ஒரு காரியத்தை மறந்துடக்கூடாது. இது வஞ்சிக்கிற காலம். எது உங்களை வஞ்சிக்கணும் உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. எது உங்களுக்கு இடரல்னு, எப்போ நம்ம இடருவோம், எப்போ தேவ சமூகத்திலேருந்து விலகுவோன்னு ஒரு மனுஷனுக்கு தெரியாது. அதனால் எந்நாளும் ஆண்டவரே இந்த ரட்சிப்பை, இந்த விசுவாசத்தை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு என்ன பண்ணுங்க? உதவி செய்யுங்க. அவர் நம்மளுக்கு உதவி செய்ய தான் வந்திருக்கு. உங்களை பயமுடுத்தி உங்களை இப்படியே உட்கார வச்சு இல்லை என்ன பண்ணல, உங்களை சந்தோஷத்தோடு என்ன பண்ணார்? அனுப்ப தான் உங்கள் வீட்டுக்கு வர விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த குள்ள அண்ணனை போல இருக்க போறீங்க? அங்கே தான் பின்னாடி தான் எல்லாம் இன்னைக்கெல்லாம் எந்திரிச்சிட்டாங்க எல்லாரும் ஹல்லேலூயான்ட்டாங்க. இந்த முன்னாடியெல்லாம் நாங்கள் யார்? நாங்கள் தேவனுக்கு முன்பாக வந்து இந்த தலைவனை போல நாங்கள் நியாயப்பிரமாணத்தை கை கொள்கிறவர்கள், நாங்கள் சபைக்கு முன்பாக வருகிறவர்கள், 9 மணிக்குள்ளே வந்து தேவனுக்காய் ஜெபம் பண்ணி எல்லாம் பண்ணுகிறவர்கள். அப்படியா? அல்லேலூயா, அல்லேலூயா. கை இருக்கிறவங்க மாத்திரம் அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி எத்தனை பேர்த்து கை இல்லை?
ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்ரோயி, அவர் நம்மை காண்கிற தெய்வன். இந்த ரட்சிப்பு, இந்த மேன்மை, இந்த அபிஷேகம் எல்லாம் எப்படி வந்தது? அவர் நம்மை பார்த்ததுனால வந்தது. ஹல்லேலூயா. எல்ரோயி, எல்ரோயி, நீர் என்னை காண்கிற தேவன். அந்த வரியை சொல்லும் போது அவர், ஆண்டவரே, ஒருவேளை இந்த எல்ரோயி மாத்திரம் இல்லாம போயிருந்தா, என்னை காண்கிறவர், என்னை பார்க்கிறவர் மாத்திரம் எனக்கு இல்லாம போயிருந்தா அப்படின்னு நினைக்கும் பொழுதுதான் நம்மால, ஆண்டவரே இல்லப்பா, நீங்க இந்த எல்ரோயி நீங்க இல்லைன்னா நாங்க என்ன இல்லை, இந்த வார்த்தை எங்களுக்கு இல்லை, இந்த ரட்சிப்பு எங்களுக்கு இல்லை. இந்த எல்ரோயி யார் பேர் வச்சது எல்ரோயின்னு? ஆண்டவருக்கு. ஆண்டவருக்கு ஒரு நேமம் வரல, இது ஒரு புறஜாதியார் வச்ச நேம் ஆண்டவருக்கு. யாருக்கு? ஆகார். யாரு? ஆகார் வச்சது. புறஜாதி தான். அவங்க பாடுறாங்க, எல்ரோயி, பீர் லகாய் ரோயி, நீர் என்னை காண்கிற தெய்வம். எப்போ பாட்டு பாடினாலும் அந்த வார்த்தையை உணர்ந்தவர்களாய் நம்ம என்ன பண்ணணும்? பாடணும். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, இன்னைக்கு எப்படி போலாம்? வெளியே எப்படி போலாம்? எப்படி போலாம்? எப்படி போலாம்? சந்தோஷமா போலாமா? அதை சிரிச்சு கேளுங்க. சந்தோஷமா போலாமா இல்லை அழுதுட்டு போலாமா? அழுதுட்டு போலாமா? ஆமேன். எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் எந்த மரத்தில் ஏறினாலும், கரண்ட கம்பத்தில் ஏறி நின்னாலும் உங்களை பார்க்க யார் இருப்பா? பாத்ரூமில் இருந்தாலும் இயேசு இருப்பார். பெட்ரூமில் இருந்தாலும், யாருக்கும் தெரியாமல் ஒளிஞ்சு இருந்தாலும் இயேசு வந்து நின்று பார்த்து சொல்லுவார். ஹல்லேலூயா. யாரும் இயேசுக்கிட்ட தப்பி போக முடியாது. நீங்கள் எங்கே போய் ஒளிஞ்சு நின்னாலும், நான் யாருக்கும் தெரியாமல் என்ன பண்ணுவேன்? காட்டு மருந்து நல்ல உயரம் 60 அடி உயரமாமா. எத்தனை அடி? அது 60 அடி வளரும். ஆனால் இவர் 60 அடி ஏறான்னு தெரில. ஆனால் என்ன பண்ணிட்டாரு? எப்படியோ நல்ல இலையெல்லாம் போட்டு நலிஞ்சு தெரியாமல் என்ன பண்ணிட்டுருக்கிறாரு? யாருக்கும் தெரியாமல் என்ன பண்ணிட்டுருக்கிறாரு? இல்லை, நம்ம கிராமங்கள் நடக்கும். யாருக்கும் தெரியாமல் என்ன பண்ணுவாங்க? வீட்டுக்கு போய் சீரியல் பார்ப்பீங்கள, அது மாதிரி என்ன பண்ணுறாங்க? இப்போது யாருக்கும் தெரியாமல் இயேசுவை பார்க்குறாங்க. யாருக்கும் தெரியாமல் இயேசுவை பாருங்க, உங்கள் வாழ்க்கை மாறும். என்ன ஆகும்? யாருக்கும் தெரியாமல் சீரியலும் செல்லையும் பார்க்கறத விட்டுட்டு யாருக்கும் தெரியாமல் யாரை போய் பாருங்க. மறைமுக உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தான். நான் தேவனை பார்க்கறது யாருக்கும் தெரியாமல் போய் பார்த்துட்டு வந்துடணும். நான் தேவன்கிட்ட எப்படி பேசுவேன்னு எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. நான் கத்தி இங்கே பாடுறதுனால மாத்திரம் இல்லை, நான் தனியாக எனக்கும் தேவனுக்குள்ளே தனிப்பட்ட உறவு ஒன்று இருக்கணும். அங்கே நீங்கள் அழுகலாம், குப்பரை பரண்ட உழுகலாம், தலையில் நின்று கத்தலாம். அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும். அநேக தேவ ஊழியர்கள் அப்படி தான். தேவ சமூகத்தில் தனியாக போய் உட்காந்து அழுது அவங்க அழுவாங்க, சிரிப்பாங்க. அது அவங்களுக்கும் யாருக்கும் தெரியாமல் இயேசுவை பார்த்து பழகுங்க. உங்கள் ஹஸ்பண்டுக்கு தெரியக்கூடாது, உங்கள் மனைவிக்கு தெரியக்கூடாது நீங்கள் யாரை பார்க்குறத. அந்த அளவுக்கு உறவில் யாரை வச்சுருக்கணும்? இயேசுவை வச்சுருக்கணும். ஆமேன். யாருக்கும் தெரியாமல் பார்ப்பீங்களா? யாரை பார்ப்பீங்க? ரொம்ப முக்கியம். ஆமாம், கடைசி நேரத்தில் முடிக்கும் போது யாருக்கும் தெரியாமல் பார்க்க சொன்னார், வாங்க போயிடலாம் அப்படின்னு என்ன பண்ணிடக்கூடாது. யாருக்கும் தெரியாமல் இயேசுவை பாருங்கப்பா. என்னது? இயேசு இயேசு இயேசு. சரிங்களா? வேற எந்த நபரும் என்ன பண்ணிடக்கூடாது, உள்ள வந்துடவே கூடாது. யாருக்கும் தெரியாமல் இயேசுவை பார்த்து, யாருக்கும் தெரியாமல் பார்க்குறத யார் பார்க்குறா? நீங்கள் யாருக்கும் தெரியாமல் நினச்சதை அவர் பகிரமாக வந்து சொல்கிற இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு ஒரு நாள் அப்படிதான் ஒரு நாள் வெளியரங்கமாகும். யாருக்கும் தெரியாமல் நீங்கள் நிற்கலாம், ஒரு நாள் வெளியரங்கமாகும். இவனோட இயேசு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நாள் வெளியரங்கமாகிறதுக்கு முன்னாடி ஒரு அந்தரங்கத்தில் இயேசுவை தெரியாமல் பார்க்க தெரியணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக பக்கத்தில் பார்த்து சொல்லிடலாமா? இன்னைக்கு போய் வீட்டில் யாருக்கும் தெரியாமல் சிக்கன் எடுக்கிறோமோ இல்லையோ, மட்டன் எடுக்கிறோமோ இல்லையோ, இயேசுவை கொஞ்ச நேரம் பார்த்துடலாமா? கொஞ்ச நேரம் பாருங்க. ஒரு 2 நிமிஷம் என்ன பண்ணுங்க, யாரும் பார்க்காத இடத்துல போய் நின்று இயேசுவேன்னு கத்திட்டு என்ன பண்ணுவீங்க?
வந்துருங்க. அதை விரும்புகிறார் ஆண்டவர். அவருக்கு எவ்வளோ பிரயாணம், அவர் எவ்வளோ பிஸி தானே. எவ்வளோ பேர் ஒரு கலெக்டர் வந்தால், நாங்கள் ஜாமீன்லாம் ஜாமீன் இல்லை ஏதோ ஜமாபந்தியா, கலெக்டர் பார்க்கவே ஒரு மனு கொடுக்க இல்லை, நீங்களும் உட்காரு, நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, கலெக்டர் பிஸியாக இருக்கிறார். கலெக்டரே அவ்வளோ பிஸி, அப்புறம் ஏசப்பா எவ்வளோ பிஸியாக இருப்பார். அவ்வளோ பிஸியிலையும் யாருக்குமே தெரியாமல் பார்க்க வந்தவரை போய் என்ன பண்ணுறாரு, ஏசப்பா நோன்றார். 2000 பேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க பின்னாடி, அவங்கள யாரும் என்ன பண்ணல, யாருக்கும் தெரியாமல் பார்க்குறவனை தேடி வரார். அதுபோல தான் நீங்கள் விசேஷமாக இருக்கணுமா, 2000 பேர் இருந்தாலும் உங்கள் பேரை சொல்லி கூப்பிடணுமா, அது ஆசை தானே. இப்போ நம்பியூருக்கு ஏச வரார், யார் வீட்டில் தங்க வைக்கலாம், கையே தூக்கல, ஒருத்தர் மட்டும். அப்பா நிறைய பேர், ஆமாம் நீங்களாம் வீடே இல்லையா, நீங்களாம் நடு ரோட்டில் இருக்கிறோமா நம்மலாம், ஐயோ ஆண்டவரே உங்களை கும்பிட்டதுக்கு நடு ரோட்டில் நிற்க வச்சிட்டீங்களே, அப்படியா, யார் வீட்டில் நீங்கள் சரி எல்லாருமே விரும்புகிறீங்க. ஆனால் ஆண்டவர் ஒரு வீட்டுக்கு மாத்திரம் என்ன பண்ணார், போ அந்த வீடு நீங்களாம் ஏன் இருக்கக்கூடாது, நீங்களும் நான் ஏன் இருக்கக்கூடாது. என் பென்ஸ் பாஷா தான் சொல்லுவார், கோயம்புத்தூரில் வந்தால் இயேசு வந்தால் அவர் ஃபஸ்ட்டு யாரை என்ன பார்த்துட்டு தான் என்ன பண்ணணும், போகணும். அதுதான் உறவு. இயேசுவை மறைமுகமாக பார்த்தவங்க தான் அவரும் மறைமுகமாக பார்த்துட்டு வந்துடுவார். அது ஆபரகமாக போய் பார்த்துட்டு வந்தது போல் ஒரு காரியத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளோ அதை அழிக்கணும் தான், சரி அதை அழிச்சிக்கலாம், முதல்ல யாரை போய் பார்த்து வந்துடலாம், என் நண்பர் இருக்கிறான் போய் பார்த்துட்டு அது போல் வரணும். யார், இயேசு வந்தவர். நீங்கள் உங்கள் ஒப்பாரையை வச்சு, ஆண்டவரே எனக்கு இந்த கடன் இருக்குது, அந்த கால் வலிக்குது, இந்த மூடி வலிக்குது, ஆண்டவர் நான் இங்கே வந்த கால் வலிக்குதுன்னு என்ன பண்ணிடுவார். அப்படி இல்லை, மறைமுகமாக இயேசு என்ன பண்ணுங்க, சீக்கிரட்டாக இருக்கணும். நீங்கள் ஆண்டவர்கிட்ட என்ன பேசுங்கிற யார்கிட்ட என்ன பண்ணாதீங்க, ஆண்டவரை திட்டுங்க. நான் முதல்ல சொன்னேன், ஆண்டவர் திட்டுறியா திட்டுங்க, ஆண்டவரை கொஞ்சறீங்களா கொஞ்சுங்க, ஆனால் உங்களுக்கும் ஆண்டவர் இருக்கும். அதை என்ன பண்ணாதீங்க, பப்ளிக் பண்ணி காட்டாதீங்க. ஒரு நாள் வரும், அத்தனை பேர்த்துக்கு முன்னாடி உங்கள் பேரை சொல்லி என்ன பண்ணுவார், கூப்பிடுவார், உங்கள் வீட்டுக்கு வருவார். ஆண்டவர் கட்டளையே சொல்கிறார், நான் உன் வீட்டுக்கு என்ன பண்ணணும், அப்படி சொல்லணும். உங்கள் வீட்டு அப்படி சொன்னாரா ஆண்டவர், நான் வீட்டுக்கு வரேம்மா, இன்னைக்கு உன் வீட்டுக்கு வரேன், அப்படி யார் வீட்டையும் பார்த்து சொன்னாரா, அப்படி சொல்லணும் ஆண்டவர். அப்பனா அந்த அளவுக்கு ஒரு ஏக்கம் யாருக்குள்ள, சகேயுக்குள்ள. தூரமா இருக்கிறான், ஆயக்காரனா இருக்கிறான், ஆயாக்கார இல்ல ஆயக்காரன், தூரமா இருக்கிறான், ஆனா இயேசு கூட இருக்கிறான். அவன் ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, அவன் தூரமா சரீரத்துல, அவன் பார்வையில தூரமா இருக்கிறான், ஆனா இருதயத்துல எப்படி இருக்கிறான், இயேசுவோட இருக்கிறான். அதனால இயேசு என்ன பண்ண முடியல, சகேயு தாண்டி போக நின்னுட்டார். நின்று பார்த்து சொல்றாரு, நான் உன் வீட்டுக்கு வரணும். ஒரு சிலர்லாம் பார்த்தோன்னே என்ன ஆயிடணுமோ, இப்படியே ஓடிடுவோம். அப்படி இல்லை, நம்மளை பார்த்த என்ன பண்ணணும், வந்து 2 வார்த்தை பேசுகிற மாதிரியாவது ஏசப்பாட்ட என்ன பண்ணுங்க, பேசுங்க. ஜீவா ஏசப்பாட்ட என்ன பண்ணணும், பேசுவீங்களா? ஒரே ஒரு, நீங்கள் செய்தியவே மறந்தாலும் பரவாயில்ல, ஒன்றே ஒன்று, இயேசுவை சீக்கிரட்டாக யாருக்கும் தெரியாமல் பேசிட்டு வந்துருங்க. எவ்வளோ டைம் கிடைக்க முடியுமோ. இப்போ காதல் எடுத்தனா என்ன பண்ணுவாங்க, 2 நிமிஷம் கிடைச்சா போதும் என்ன பண்ணிடுவாங்க, டங்குன்னு போயிட்டு வந்துடுவாங்க. நம்ம யாருக்கும் தெரியாது, அவங்களுக்கு மாத்திரம் தெரியும். அதுபோல் இயேசுவை தேடும் போது என்ன பண்ணணும், யாருக்குமே தெரியக்கூடாது, ஆனால் இருதயம் எப்படி போயிட்டு வந்துடணும், ஆண்டவரே அப்படின்ட்டு. அப்பேற்பட்ட இருதயத்தை தேடி இயேசு வருவார். ஆமென் ஆமென். என்ன குறுகுறுன்னு பார்க்கறதுனால யாரும் என்ன மாட்டார், வரமாட்டார். இயேசு நிச்சயமாக வரணும்னா, என்ன கூப்பிடுனா, என்ன ஸ்பெஷலாக கூப்பிடுன்னா, நீங்கள் அவரை ஸ்பெஷல் பண்ணி சீக்கிரட்டாக தேடணும். அப்படி தேடி பழகுனீங்கன்னா வருகிற நாட்களில் இந்த சபையில் இருக்கிற உங்கள் மூலியமா கர்த்தர் பலத்த காரியத்தை என்ன பண்ணுவார். ஏசு உங்கள் வீட்டில் இருந்தால் உங்கள் வீடு எப்படி இருக்கும்? இப்போ அந்த வீட்டுக்கு ஏசு வந்தோன்னே, இப்போ சகை வீட்டுக்கு யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, போகவே. இப்போ ஏசு வந்திருக்கான்னு எல்லாருமே எங்கே வந்துட்டாங்க, எவன் வீட்டுக்கு வரவே கூடாது. உங்கள் வீட்டுக்கெல்லாம் எவனா, நீ உங்கள் வீட்டு என்ன பண்ண மாட்டேன், காலே வைக்க
உன் வீட்டுக்கு இயேசு வச்சுட்டாருன்னா அவன் எங்கே முதல் நாளாக வந்து நிற்பான். எப்படி அண்ணா என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கை வச்சு ஒரு ஜெபம் பண்ணி அனுப்பிச்சி விடுங்கண்ணா. வரணுமா? இப்படி ஒரு காலம் வரணும்னா நம்ம வீட்டில் யாரை வச்சுருக்கணும்? கடன் மட்டும் பண்ணி வச்சிருக்கக்கூடாது. வீட்டுக்குன்னா வீட்டு லோன் மட்டும் வாங்கி வச்சிருக்கக்கூடாது. வீட்டுக்கு வீடு இயேசுவை வாங்கி என்ன பண்ணிடுங்க, இயேசுவை கூட வச்சிருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நானும் போகிறேன். 3 மாதம் கழிச்சு திரும்ப உங்களை சந்திக்க வரேன். ஹல்லேலூயா. நம்ம கத்த நல்லவர். அப்படியே எழுந்திருந்து நம்ம ஜெபித்து முடிக்கலாம். ஹல்லேலூயா. கத்த நல்லவர். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்ன உங்களிடத்துல ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, எங்க வீட்டுக்கு வாங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே என்னை தருகிற ஆண்டவரே இப்படி கருத்துல ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. ஜீசஸ். இடைப்பட்டதற்காய், வார்த்தையின் மூலியமாய் பேசினதற்காய் ஆண்டவரே, நாங்களும் சகையோ போல யாருக்கும் தெரியாம உங்களை பார்க்கிற ஆண்டவரே அந்த வாஞ்சைய இந்த நாள் எங்களுக்கு தந்துருங்கப்பா. நாங்கள் வார்த்தையை கேட்கும் பொழுது கவனமாய் கேட்க ஆண்டவரே, எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் தரித்திருக்கிறவர்களாய் எங்களை மாற்றிடுங்க. சபையார் நாங்கள் ஊழியக்காரர்கள் சேர்ந்து எங்கள் சபையாரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த வாரத்தின் தேவைகளை பிள்ளைகளுக்கு சந்திச்சிருங்க. இவர்கள் வாழ்ந்திருக்கட்டும், சுகித்திருக்கட்டும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஆண்டவரே, இந்த நாள் வந்திருக்கிற பிள்ளைகளின் தேவைகளை, இருதயத்தின் வாஞ்சைகளை கர்த்தர் நீங்க நிறைவேற்றுவீராக. எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும். ஆண்டவரே, வார்த்தை மட்டுமாய் கேட்ட ஆண்டவரே, இவர்களுடைய சரீரத்தில் ஒரு புது பலன் உண்டாகட்டும், ஆவியில் ஒரு பலன் உண்டாகட்டும், ஆத்மாவில் ஒரு புதிய பலன் உண்டாகட்டும். அப்பா ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, 1000 நாளை பார்க்கலும் பிரகாரங்களில் செல்லும் அந்த ஒரு நாள் நல்லது போல ஆண்டவரே, நாங்கள் ஒரு சில மணி நேரம் செலவிட்டு இந்த மணி ஆண்டவரே, இந்த மணி துளிகள் அப்பா ஒரு நாளும் எங்கள் வாழ்க்கையில் வீணாய் போய்விடவே கூடாதப்பா. உடைய கருத்துங்களை தாழ்த்திருக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்கள் நம்ம அனைவரோடும், விசேஷமாய் தேவ செய்தி கொடுத்த மகனோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.